நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112299017 மிஸ் கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். யாருடா இது? பாக்கிறதுக்கு பச்சை குழந்தை மாதிரி இருக்கிறான், ஆனா அடி ஒன்னும் இடி மாதிரி விழுது. அது இருக்கட்டும், முன்னாடி என்னாச்சு? என்னடா லுங்கி ராஜா, பையில என்ன கொண்டு போயிட்டு இருக்க? தக்காளி வாங்கிட்டு போறானே. டேய், இத பார்த்தா எதுக்கோ உதவாத தக்காளி மாதிரி தெரியுது. இதை வச்சு என்னடா செய்ய போற? பச்சடி பண்ணா கேவலமா இருக்கும். டேய், தக்காளியை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? மட்டன்ல கொழுப்ப போல, சிக்கன்ல சில்லிய போல, பருப்புல சால்ட் போல, பொங்கல்ல சர்க்கரைய போல இந்த தக்காளி எல்லாத்துக்கும் உதவுண்டா. எந்த நாட்டுக்கு போனாலும் இது சாசா இருக்குண்டா. அது மட்டும் இல்லடா, வெஜிடபிள்ஸ்க்கே இது கடவுள் மாதிரி. அப்படிப்பட்ட தக்காளியை பத்தி தப்பாவோட பேசுற பைத்தியக்காரா. இன்னொரு வாட்டி இந்த வாயை வச்சுக்கிட்டு தக்காளிய தப்பா பேசுன, திங்கிறதுக்கு தொண்டை இருக்காது, பாத்துக்க. தொண்டை புரிஞ்சதா? டேய், இவன் ரொம்ப நக்கலா பேசிக்கிட்டு இருக்கான். உள்ள வச்சிருக்க பொருள் எடுத்துட்டு வந்து தக்காளி மாதிரி நறுக்கிடு. டேய், நீங்க நறுக்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற கத்தி தேவைப்படும். நான் எடுத்து குத்துறனா வெண்டைக்காய் கூட கத்தியா மாறுண்டா. என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் முருங்கைக்காய் கூட சுத்தியா மாறுண்டா.
என் கையால தக்காளி வீசுனா அது பாமா மாறுண்டா, தெரிஞ்சிக்க. பஞ்செல்லாம் நல்லா தாண்டா பேசுற. ஏய், பஞ்சு பேசுறதெல்லாம் ஹீரோ ஸ்டைலு. இந்த பஞ்சையே பஞ்ச் பண்றதான் இந்த சாம்பாவோட ஸ்டைல். ஏய், பார்க்கிறதுக்கு ஸ்மார்ட்டா தானே இருக்கான், பேசுறது ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்னு எவனாவது என்கிட்ட நெருங்குனீங்க, வெங்காயத்தை போல கண்ணில் தண்ணி வர வச்சிருவேன். அண்ணே நீங்க டாப்ண்ணே, டாப் மாசு காட்டிட்டீங்க. பொறுமை ப்ரோ. என்னடா இது கொடுமை, எனக்கு ஏன் இப்படி ஒரு கனவு வந்துச்சு? வாட் ப்ரோ? சில் ப்ரோ. எதுக்கு சடன் பிரேக் அடிச்சா? இடம் வந்துச்சுங்க. இறங்குடா. லொகேஷன் நல்லா தான் இருக்குது, பக்கா. உன் டிரைவிங்க்கு 50 கட்டு. என்ன அங்கிள் திடீர்னு வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்லடா தம்பி, ரூம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நல்ல பசங்க வேணும்னு கேட்டிருந்தேன்ல, அதான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன். ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, எல்லாம் நம்ம ஆளுக்குதான். ஹாய் ப்ரோ. ஹாய். என் பேர் சாம்பா, இவன் பேர் பிகே. பிகேனா பவன் கல்யாணா? ஆஹா, என் பாடியில் அவ்வளோ பவர் இல்லை, கிளாஸ்ல தான் பவர். அதனால தான் பஃப் குமார்னு வச்சுக்கிட்டேன். நல்ல பேருடா, ஏத்த பேரு தான். கிறுக்கு குமார்னு பேர் வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். என் பேரை நொட்ட சொல்றதுலாம் இருக்கட்டும் சார், முதல்ல உங்க பேரை சொல்லுங்க. ஆர்பி. ராஜேந்திர பிரசாத்தா? நிறுத்துறா, பழைய பேரை சொல்லிட்டு இருக்க. ராபூர் பேட்டையா. ஓ, உங்க பேரு சூப்பரா இருக்கு. நீங்க பிறந்த இடத்தையே உங்களுக்கு பேரா வச்சுட்டாங்களா? உன் இஷ்டத்துக்குலாம் பதில் சொல்ல முடியாது, போ. ஆமாம் ப்ரோ, உங்க பேர் நீங்க சொல்லவே இல்லை. என் பேர் MMKR. உங்க பேர் என்ன MM கீரவாணியா? நோ, நான் மியூசிக் செய்ய மாட்டேன், மேஜிக் மட்டும்தான் செய்வேன். ஓ, வித்த காட்டி பழைக்கிறவரா நீங்க? உங்க பேர் என்ன பிரதர்? மைக்கேல் மதன் காமராஜு. ஓ, அவ்வளோ பேர்லாம் கூட்டிட்டு இருக்க முடியாது, மைக்கேல்னு கூப்பிடுறேன். இத பாரு தம்பி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே அங்கிள். என்னப்பா தம்பி சாம்பா, உனக்கு ஓகே தானே? ஓகே அங்கிள். மத்த விஷயம் எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், இப்ப நீங்க ரூமுக்கு போங்க. சரிங்க அங்கிள். நீங்க பத்திரமா போங்கண்ணே, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். வாடா. டேய், ஓனர் ரொம்ப நல்லவர்ரா, நம்மளை பத்தி எதுவும் தெரியலனாலும் நம்மளை ஏத்துக்கிட்டாரு. ஆமாம் ப்ரோ. ஆமா, பார்க்கறதுக்கு பன்னிக்குட்டி மாதிரி இருந்தாலும் தெய்வம். கேட்டு தொலைப்பது, வாடா உள்ள. ரம்பா, என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சுமா? அந்த சின்னது என்ன பண்ணிட்டு இருக்க பாரு. எதுக்கு?
9 மணி ஆச்சு. டிஃபன் சாப்பிட வேணாமா? அவ குளிச்சிட்டு இருக்காமா, நான் அவளை வர சொல்றேன். சீக்கிரம் வாங்க. ஏய் ஊர்வசி, சாங் ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரமா குளிடி. ஃபாஸ்டா வந்தா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். இதோ வந்துட்டேன்க்கா. அப்பா, இவ்வளோ அழகா இருக்கியே. கட்டிக்க போறவன் பெரிய அதிர்ஷ்டசாலி தான். என்ன சார், நீங்க தான் புதுசா வந்திருக்கீங்களா? ஆமா மேடம். இன்னொருத்தர் வந்ததா சொன்னாங்க. அது இவன் தான் மேடம். என்ன இந்த ஆளு வெறி பிடிச்ச முகத்திலே வெரைட்டியா தெரியுது. வெறி பிடிச்ச முகம்லாம் இல்லை, என் முகம். ஆ, அதெல்லாம் சரிதான். தண்ணி தம்மு இந்த பழக்கம் ஏதாவது இருக்கா? இல்ல மேடம். இங்க குடிக்கவே கூடாதுன்னெலாம் இல்ல, ஆனா ஓவரா குடிச்சு வாந்தி எல்லாம் எடுத்து வச்சிடக்கூடாது. சரி, உங்களுக்கு எதுவும் இஷ்யூ இல்லையா? அது வந்து மேடம் உள்ள நிறுத்துறா. ஒன்றும் இல்லை மேடம். மேடம்லாம் வேணாம், ஆன்ட்டின்னு கூப்பிட்டாலே போதும். சரிங்க ஆண்டி. ஆமா, உன் பேர் என்ன? என் பேர் சாம்பா. ஆஹா, அப்ப அவன் பேரு பிகே. பிகேவா? அப்படின்னா பப்பு குமார், அதான் பிகே. ஏன்யா பேரு தான் பிகேன்னு வச்சிருக்க, கையில எது கிடைச்சாலும் பிச்சிருவியா? டேய் கீழே போடுறா. கொஞ்சம் பார்த்து சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்தா சீக்கிரம் கத்துக்குவா மேடம். அப்ப அவனுக்கு சீக்கிரமா அறிவோட எப்படி இருக்குதுன்னு கத்து கொடுங்க. சரி, அப்ப நான் அப்படியே கிளம்புறேன். கண்டிப்பா திரும்பி வாங்க. கீழே போடுறாத. ஆன்டி நல்லவங்களா இருக்கவே சரியா போச்சு. கோவக்காரங்களா இருந்தா என்ன இருக்கும்? சில் ப்ரோ, அவங்கள பார்த்த எக்ஸைட்மெண்ட்ல அப்படியே இதை கொஞ்சம் பிச்சிட்டேன். தெரியுதுடா, உன் பேரு பிகேன்னா பப்பு குமாரி இல்ல பிச்சைக்காரன்னு உன்னை பார்த்தாலே தெரியுதுடா. போடா மென்டல். போகுது பாரு பைத்தியம், அதுக்கு பார்க்கணும் சீக்கிரம் வைத்தியம். ஏய், என்ன மொத்தத்தையும் போடுற, அப்புறம் என்ன சாப்பிடுவ? இந்தா உனக்கு ஒன்று, உனக்கு ஒன்று. என்னையா அவன் இப்படி இருக்கான்? வாட் ப்ரோ? சில் ப்ரோ. சரியான கஞ்சா பையனா இருக்கான் ப்ரோ. என்ன ப்ரோ, உன் வீடு எங்க? அண்ணன் வீட்டு பக்கத்தில் தான். உங்க வீடு எங்க ப்ரோ? அவன் வீட்டு பக்கத்துல தான். உங்க 2 பேரோட வீடு எங்க ப்ரோ? பக்கத்துல தான். அஷோ ஈஸ்வரா. பக்கத்துல எங்க ப்ரோ? எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்துல. அவங்க வீடாவது எங்க இருக்குன்னு சொல்லுங்கடா. என் வீட்டு பக்கத்துல. அடிச்ச போதையெல்லாம் இறங்கிடும் போல இருக்கு. இப்போ உங்களுக்கு என்னங்க வேணும்? கரெக்டா கேளுங்க ப்ரோ. எனக்கு எதுவும் வேணாம், சரக்கு தான் வேணும். ப்ரோ, நம்ம சரக்கு அடிக்கிற விஷயம் ஹவுஸ் ஓனர் கிட்ட சொன்னா ஏதாவது ப்ராப்ளமா? எனி ப்ராப்ளம் வேற பண்ணுவானா அவன்? கடவுள் புண்ணியத்தில் இது சோடாவா போச்சு. இது மட்டும் ஆசிட் இருந்தால் அப்படியே பிசுக்குன்னு மூஞ்சில் அடிச்சிருப்பேன். ப்ரோ, சரக்காசுன்னு இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் ஹவுஸ் ஓனரை பற்றிலாம் பேசுகிறீங்க? அதெல்லாம் பேசாதீங்க ப்ரோ. ஏன் ப்ரோ இவ்வளோ கடுப்பில் இருக்கிறீங்க? கடுப்பு இல்லை ப்ரோ, கடுப்பு. அவனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது ப்ரோ எனக்கு. அதுவும் அந்த ஆளும் அவன் மண்டையும் அவன் சைஸும் அந்த கும்பலில் பார்த்தாலே பிடிக்காது ப்ரோ. உனக்கே பிடிக்காது ப்ரோ. உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியாது ப்ரோ. என்னது? அந்த அங்கிள் இருக்கார்ல, அவர் அந்த ஆன்ட்டிக்கு ஒரு கீ பொம்மை மாதிரி. என்னங்க நீங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க. அங்கிளை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுது, அவர் சிங்கம் மாதிரி இருக்காரு. எனக்கு என்னமோ நீ அவரை பத்தி சொல்றதெல்லாம் தப்பா இருக்குமோன்னு தோணுது. உன் கண்ணில் தான் பவரே இல்லையே. உன் கண்ணுக்கு செத்த போனம் கூட சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் தெரியும். அந்த ஓனர் கிழவன் ஒரு மோசக்காரன். பெரிய மனுஷன் ப்ரோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கீச்சான் பெரிய கிழவன். ஆம்பளையா கம்பீரமா இருக்கிறத விட்டு ஒரு பொம்பளைக்கு அடிமையா இருக்கான். அவனுக்கு என்னடா மரியாதை? ப்ரோ, அங்கிள் மேலே உங்களுக்கு என்ன இவ்வளோ கோவம்? அங்கிள் எல்லா வேலையும் இவங்கிட்டயே கொடுப்பாரு, அதான் அவ்வளோ கோவப்படுறான். இங்கே பாரு பையா, எனக்கு ஒரு ஜென்யூன் டவுட். கீழே 2 அழகான ஃபிகருங்க இருக்குது, அது அந்த ஆளுக்கு தான் பிறந்துச்சான்னு ஒரு டவுட். டேய் கதவை தரா. கதவு திறங்குறீங்களா இல்லையா? அந்த கிழவன் குரலை கேட்குது, என்னன்னு போய் பாரு. இருங்க நான் போய் பார்க்குறேன். செத்தான் வச்சு செய்ய போகிறான். டேய் என்னடா பண்றீங்க இங்க?
இது என்ன வீடா இல்ல பாரா? ஐயோ அங்கிள், இப்போதான் உங்களை பற்றி ஒரு 4 வார்த்தை நல்லதாக பேசிட்டு இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. ஆவோ ஆவோ ஆவோ, அப்படியே வந்து இங்கே உக்காருங்க. நமஸ்காரம் அங்கிள். ஏண்டா டேய், என்னை உங்க கூட சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்ல? தம்பி தம்பி, நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க? அதான் இவன் இருக்கான்ல, நீ ஊத்தி குடுறா. குடு ப்ரோ. என்னடா பண்ணிட்டு இருக்க? கிளாஸ்ல ஊத்துறா. கிளாஸ்ல சரக்கு ஊத்திட்டல்ல, இதுல ஊத்துவே இல்லையா? இருங்க, வாட்டர் போடுறேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? நீங்க தானே வாட்டரோட மிக்ஸ் பண்ண சொன்ன. தண்ணி அளவுக்கு அதிகமா ஊத்திட்டு இருக்கடா நீ. ஐயோ, முன்னாடி ஊட்டின சரக்கு இப்ப தண்ணி ஊத்தவே இல்லையே. நம்பிக்கைலாம் இப்ப பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இந்தாங்க. வா 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 வா, குடிச்சிட்டாரு. என்னடா பண்ண நீ? மூச்சத்துக்கு எனக்கு சரக்கு ஊத்தி குடுக்கற நீ? என்ன பார்த்தா மொடா குடிகார நாட்டவா தெரியுது? ஐயோ, அப்பெல்லாம் கோலி எல்லாம் முடிஞ்சது. நான் குடிகார நாட்டவா இருக்கேன்? அதெல்லாம் இல்ல. அப்படின்னா உனக்கு என்னடா ஐடியா? நீ சரக்கு ஊத்தி கொடுத்து நான் குடிப்பேன்னு நீ நினைச்சியடா? என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? பையா, எனக்கு இன்னொரு டவுட். இங்க வாங்க. அவன் வேணும் நடிக்கிறானா இல்ல வேணாம் நடிக்கிறானா? ஒரு நிமிஷம். என்னடா எனக்கு தெரியாம ரகசியம் குசு குசுன்னு? அதெல்லாம் அங்கிள், இந்த வீட்டோட ரெண்ட் 2 பேரும் கொடுக்குறீங்களா இல்ல 2 பேரும் சேர்ந்து ஒருத்தரே கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். அப்போடா சால்வ் ஆயிடுச்சா? ஐயா அங்கிள், வேணாம் வேணாம், போங்க அங்கிள். வெந்தடி அடிக்கிறான். பாத்துறா, அங்கிள கீழே போட்டு உடச்சிடாதடா. பாத்துறா பாத்துறா பாத்துறா. பெருசு போதெல்லாம் இறங்கு. ஏண்டா என்னையா திட்டுற? கொலை பண்ணிருவ. டேய், என்னடா? பாத்ரூம் ரொம்ப பிஸியா இருக்கு, அதான் புதர் பக்கம் ஒதுங்கிட்டேன். என்ன போடா, நீயும் அறிவும் பாத்ரூம் போதும் ஒண்ணா? அடி டேய் போடா, சரியான கஞ்ச பேச. நேற்று தண்ணி மிக்ஸ் பண்ணதுனால கோவம் போல இருக்கு. படா, இப்போ ஃப்ரீயாகிடுச்சு. போதையேறி போச்சு, புத்தி மாறி போச்சு, சுத்தம் பூமி எனக்கு சொந்தமாகி போச்சு. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டை சுத்தம் பண்ணணும். சூப்பராக இருக்கு. என்ன இது, புதர்கிட்ட போய் குடிச்சிட்டு வரியா? புதர்கிட்ட குடிக்கலாம் போலங்க. டேய், அது ஒன்றும் இல்லை ஆண்டி. செடிக்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்லி பழுப்பில் ஊற்றினா நிறைய செலவாயிடுன்னு சொல்லி பாட்டில் எடுத்துகிட்டு போகிறான் முட்டா பையா. என்னாச்சு ஆண்டி, நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, என்னோட பெரிய பொண்ணுக்கு டிகிரி எக்ஸாம் வந்துருச்சு. உங்களில் படித்தவங்க யாராவது இருந்தால் டியூஷனுக்கு சொல்கிறீங்களா? ஆண்டி, ப்ரோ டிகிரி டாப்பரு. எஸ். உங்களுக்கு இஷ்யூ இல்லைன்னா டியூஷன் சொல்லி தர முடியுமா? நோ ப்ராப்ளம் ஆண்டி. அப்படியா? இங்க பாரு, நாளையிலேருந்து பாட்டில் எடுத்துட்டு போய் தண்ணி ஊத்துறேன் அது இதுன்னு ஏதாவது சொன்னேன். ரொம்ப நன்றிங்க. இருக்கட்டும் ஆண்டி. ஏ பைத்தியக்காரா, பாட்டில் அங்கேயே வைக்க வேண்டியதானடா? நாளை பின்ன யூஸ் ஆகும்னு நினச்சேன். ஏய், ஹாய். ஹலோ, இங்க உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ. உங்க பேர் என்னங்க? என்னோட பேரு ரம்பா. ரம்பா. பேருக்கு ஏத்த மாதிரியே நீங்க ரொம்ப ரம்மியமா இருக்கீங்க. நிஜமாவா? நான் ரொம்ப அழகா இருக்கேனா? அட சத்தியமாங்க. இந்த பொண்ணு ரொம்ப குஷி ஆயிட்டா போல. மேலோகத்துல அந்த ரம்பா எவ்வளவு அழகா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த பூலோகத்துக்கு நீங்க தான் ரம்பா. நீங்க கூட என்னை விட ரொம்ப அழகா இருக்கீங்க. அதை விட முக்கியமா நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க தெரியுமா? தேங்க்யூ. ஆமா, நீங்க படம்லாம் பாப்பீங்களா? நிறைய பாப்பங்க. எங்க கேக்குறீங்க? சினிமானா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதாவது என்ன சினிமாக்கு கூட்டிட்டு போவீங்களான்னு கேட்கதான். மாஸ் பண்ணுற சம்பா. கண்டிப்பா நான் கூட்டிட்டு போறேங்க. அடுத்த லெசன் அப்புறமா சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஓகே. தம்பி, பிஸ்கட் சாப்பிடுங்க தம்பி. தேங்க்யூ அங்கிள். ஸோ இங்க பாருங்க, இந்த இடத்துல நான் அப்புறம் எடுத்துக்கிறேன் அங்கிள். சரி தம்பி, நானும் அப்புறமா வர்றேன். ஓகே.
காஃபி எடுத்துக்கோ தம்பி. ஓகே ஆண்டி. அட எடுத்துக்கோ தம்பி. ஓகே ஆண்டி, நான் அப்புறமா குடிச்சிக்கிறேன். அட இப்பவே குடி தம்பி, ஆறி போயிடும்லண்ணா. நான் கண்டிப்பா குடிக்கிறேன் ஆண்டி. அங்க கொஞ்சம் வச்சிருங்க. ஆ, ஆ, நீங்க கிளம்புங்க ஆண்டி ப்ளீஸ். சரி. ஒரே டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் இந்தியாவை போச்சே. ட்ரெயினில் டீ சமோசான்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இங்கேயும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்களே. உங்கள் சந்திப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இல்ல அது நான் தான் உங்களுக்கு சொல்லணும். ஏம்மா தப்புமா, அவர் உனக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்காரு, நீ அவருக்கு சொல்லி கொடுக்குறீங்க. டாடி, அவர் கேக்குற क्वेश्चंसக்கு ஆன்சர் நான் சொல்லாம அவரா எனக்கு சொல்ல முடியும்? என்னது இது? ஓ அப்படியா? என்ன மன்னிச்சிடுங்க தம்பி. தம்பி, பாப்பா நல்லா படிக்கிறாளா? பரவாயில்ல பரவாயில்ல, ரொம்ப நல்லாவே படிக்கிறாங்க. சரி, அப்புறம் நான் போயிட்டு வரேன். போயிடு, திரும்ப வந்துடாத. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சாரி பார்த்தா டிஸ்டர்பன்ஸ். தம்பி வேற ஏதாவது வேணுமா? எனக்கு கொஞ்சம் நிம்மதி தான் வேணும் ஆண்டி. என்ன தம்பி? நிம்மதி. புதுசா ஏதாவது பிஸ்கெட் வந்திருக்கா தம்பி? ஐயோ, பிஸ்கெட் இல்லை ஆண்டி, இங்கே வந்து எனக்கு அடிக்கடி தொல்லை கொடுத்துட்டே இருக்கீங்க. என்ன தம்பி? படிக்கும்போது தொல்லையா இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஓ சரி சரி சரி, இனிமே நான் அடிக்கடி வரமாட்டேன். 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் வரேன். நான் போயிட்டு வரேன். என்னங்க ஆச்சு? வலிக்குதா? ரொம்ப வலிக்குது, தாங்க முடியல. எங்க அடிபட்டுச்சு? காட்டுங்க பாப்போம். ஐயோ, கொஞ்சம் இருங்க. அடங்கொய்யால இவனுக்கு இதே வேலை தானா? இப்படி ஊதிட்டே இருந்தா வலி போயிடுமா? ஏன் வலி போகலையா? கொஞ்சம் இருங்க, என்கிட்ட ஒரு ஆயின்மெண்ட் இருக்கு, அதை போசனா சரியா போயிடும். நான் எடுத்துட்டு வரேன். இதை பூசினாக்கா எந்த வலியா இருந்தாலும் பறந்து போயிடுங்க. உங்ககிட்ட பின் இருக்கா? நீங்க ரொம்ப சிக்கனமான ஆளுன்னு எங்க அம்மா சொன்னாங்க. ஆனா இவ்ளோ சிக்கனமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கலங்க. ஏங்க ஆயின்மெண்ட் பத்தலையா? டோன்ட் வரி, இப்ப கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க பேர் என்னங்க? பப்பு குமார். நீங்களும் பப்பு, உங்க பேரும் பப்பு, உங்ககிட்ட இருக்க எல்லாமே பப்பு தானா? என் பேரு மட்டும்தாங்க அப்படி இருக்கும். என் பேர் மாதிரி கிடையாது, நான் எல்லா விஷயத்துலயும் கெட்டிக்காரங்க. உண்மையாதாங்க. சின்ன வயசுல என் பாட்டி சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க? பப்புவா இருக்கவங்க ஒய்ஃபை நல்லா பார்த்துப்பாங்களாம், எல்லாத்துலயும் ரொம்ப பொறுப்பாவும் இருப்பாங்களாம், எல்லாத்தையும் நல்லபடியா பார்த்துக்கவும் செய்வாங்களாம். உங்களை பார்க்கும் பொழுது அந்த எல்லா குவாலிட்டியும் உங்ககிட்ட இருக்குமோன்னு எனக்கு தோணுதுங்க. எல்லாம் இருக்குங்க, தேங்க்ஸுங்க. அவன் ஒன்றும் சிக்கனமான ஆள் கிடையாது, அவன் சரியான பிசினாரி பையன். என்ன ப்ரோ? சில் ப்ரோ. உங்கள் வழி போயிடுச்சுங்களா? போகவே இல்லைங்க. எப்படிங்க போகும்? சரியான அளவில் ஆயின்மெண்ட் போட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் அது ஆறியே போயிருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒன்றும் பப்பு கிடையாது, சரியான கப்பு. ஒரு நல்ல மனுஷனை பார்த்து இப்படிலாம் பேசக்கூடாது. இவரு ரொம்ப நல்லவர். என்ன ப்ரோ நீங்க அந்த பொண்ணு முன்னாடி இன்சல்ட் பண்றீங்க? நான் செக் பண்ணேன்டா, அந்த பொண்ணுக்கு உன் மேல இருக்கிற காதலோட அளவை பரவாயில்ல, நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அப்படியா ப்ரோ?
அப்படின்னா நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? சாரி ப்ரோ. பரவாயில்லடா. என்னடா மேட்ரு? எங்க மேட்ரு எதுவாக இருந்தால் உனக்கு என்ன? அது இல்லடா, அந்த பொண்ணு அடிபட்டு அங்கே விழுந்து கிடக்குறா, அவளை தூக்கி வச்சு மருந்துலாம் போட்டு அதான் கேட்டேன். ஹலோ, அதை பற்றி இன்னொரு தடவை கேட்டீங்கன்னா கொன்னுடுவேன். ஆடுங்க பெரிய ஆள்டா இவன். கோவம் வருது பாரு அவனுக்கு. வாடா வாடா போலாம். ஊர்வசி இப்படியே தின்னுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே உருப்படாதுடா. கண்டிப்பாக ஏதாவது யோசிச்சு தான் ஆகணும். வேணும்னு ஒன்று பண்ணுங்க, 3 பேரும் என்கிட்ட வேலைக்கு வந்துருங்க. என்ன மாதிரி சாப்பிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு நல்லா சந்தோஷமா இருக்கலாம். குடிச்சதுக்கு அப்புறமா ஜாகிங்லாம் போவோமா? ஹலோ, என்னாச்சு ப்ரோ? ஒன்றும் இல்லை ப்ரோ, ரம்பா என்ன லவ் பண்ணுறது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அதை சொல்ல மாட்டேன்றா. பொண்ணுங்களே வந்து நமக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கறது தப்பு பையா. நீயே போய் ப்ரப்போஸ் பண்ணு, நீ அழகா தானே இருக்க. ஆமாம் ப்ரோ, ப்ரோ சொல்றது சரிதான். நீ ஏதோ கோல்மால் பண்ற மாதிரி தெரியுது. கோல்மால்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நானும் லவ் தான் பண்ணுறேன். ஊர்வசியை பார்த்தாலே நாடி நரம்பெல்லாம் பவுடு பரபரப்பாயிடுது. அவன் மட்டும் ஊன்னு சொல்லிட்டான்னா அவன் கையை பிடிச்சிட்டு இந்த ஊரை விட்டு ஒரே ஓட்டமா ஓடிடலாம் போல இருக்கு. அவன் ஊன்னு சொன்னான்னா ஓடி போகும்போது உசுரை விட்டுருவிடா நீ. உனக்கெல்லாம் இது தேவையே இல்லாத வேலை. என்னை பார்த்தா இலக்காரமா தெரியுதா? இரு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஊர்வசியை ஊன் சொல்ல வச்சு உன் மூஞ்சில காரியை துப்புறான் பாரு. என்ன பையா, உனக்கு எதுவும் லவ் ஸ்டோரி இல்லையா? நீங்க பொண்ணுங்களுக்கு லைன் போடுறீங்க, ஆனா அவங்க அம்மா எனக்கு லைன் போடுறாங்க. இதெல்லாம் லவ் ஸ்டோரின்னு சொல்லவே முடியாது. அம்மா அடேங்க அப்பா, உன் பேர்லாம் மைக்கேல் மதன்லாம் இல்லை, காமராஜன் மட்டும் வச்சுக்க. ஹலோ, அட நிஜமா தான் சொல்றேன். நான் ஒரு விஷயம் சொன்னா உங்க 3 பேருக்கும் மனசு உடைஞ்சு போயிடும். என்னது? அந்த 3 பேரும் எனக்கு லைன் போட்டாங்க, அதை சொன்னா நம்புவீங்களா? அடி இவன் வேற. டேய் ஸ்லோவா போங்கடா ப்ரோ. ப்ரோ வாடா வாடா. தண்ணி மட்டும் நிறைய குடிக்கவே கூடாது. இங்கே தானே எங்கேயோ இருக்கு. அதோ இருக்கு. இந்த இடம் தான் நமக்கு செட் ஆகும். ப்ரோ வாடா ப்ரோ, வரேன். உச்சா போட மாட்டேங்கிறாங்களே. என்ன அங்கிள், நீங்க எப்ப பார்த்தாலும் பயன்படுத்துறீங்க? அட என்னப்பா, ஆம்பளை பசங்கன்னா எவ்வளவு தைரியமா இருக்கணும். உன்னோட வயசுல நானு சும்மா ரவுடி மாதிரி இருப்பேன். நீ என்ன இதுக்கெல்லாம் பயப்படுற? எனக்கு தனியா இருக்கிறதுக்கு பயம் அங்கிள். பேய்னா இன்னும் பயம் அங்கிள். அதான் நான் இருக்கலப்பா, பயப்படாத. நீங்க இருக்கிறதா எனக்கு பயமா இருக்கு. இப்போ எதுக்கு சடனா சர்ப்ரைஸ் கொடுத்தீங்க நீங்க? பின்ன எனக்கு தெரியும் நீங்க மட்டும் ஜாக்கிங் வர்றீங்க. நீங்க மட்டும் தான் ஃபிட்னஸோட இருக்கணுமா? நான் இருக்க கூடாதா? வா பாப்பால வா. நீங்க உண்மையாலுமே ரொம்ப கிரேட் அங்கிள். இந்த வயசுல கூட இவ்ளோ தைரியமா இருக்கீங்க, நம்பவே முடியல. இங்க பாரு, என்ன பார்த்து தான் எல்லாரும் பயப்படுவாங்க. நான் யாருக்கு பயப்பட மாட்டேன் தெரியுமா? சூப்பர் அங்கிள், கலக்கிட்டீங்க. குமார், நான் இருக்கேன், இரு. ஏய் ராஜா, அவன் எதுவும் பண்ணாது. சொல்றேன் கேளு, சொல்றேன்ல. விட்டுறாங்கற, விடுன்னு சொல்றேன்ல, விட்டுட்டு பாடா. அவனை விட்டுட்டு என் பக்கம் ஏன்டா எய்ம் பண்ற? டேய் குமார், என்னடா இப்படி ஓடுற? கொஞ்சம் இருடா. அங்கிள், நீங்க தான் தைரியமானவர்ல, நான் போறேன். உங்களை பார்த்து தான் எல்லாரும் பயப்படுவாங்கன்னு சொன்னீங்கல்ல, நீங்க தான் யாருக்கும் பயப்பட மாட்டீங்களே. பாய் அங்கிள். அடே தெரியாம ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன்டா. அட வாடா டேய். டேய் உன் எய்ம் தப்பா இருக்கேடா. அப்பா குமார் வந்து தொலைடா. உனக்கு அப்போத போய் நான் மாட்டிட்டேன்டா. விட்டுறா டேய், பயமா இருக்கடா, விட்டுறா. சொன்னா கேளுடா டேய். போடா இங்க இருந்து. போடான்றல. பெரிய ரவுடி நீங்க. ஒரு பிச்சைக்காரனை பார்த்து ஒண்ணுக்கு போயிட்டீங்க. டேங்க் உடைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்னங்க இது? ஆளு டவுசரையும் பாரு. போயா போய் முதல்ல கழுவியா. என்ன பிரதர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? மந்திரமா? ஓ, பக்தி பாடலா? ஆண்டி,
ஏய் நீ உட்காரு. என்ன சம்பா, என் பொண்ணுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க வரவே இல்லை. அது ஒன்றும் இல்லை ஆண்டி. என் வீட்டில் உனக்கு பிரச்சனையா இருந்தா உன்னோட ரூம்லயே நீ டியூஷன் எடுக்கலாம்ல. ஓகே ஆண்டி. அப்படின்னா சரி தம்பி. இவ சின்ன பொண்ணு, கோவப்படாம கொஞ்சம் அன்போட சொல்லி கொடு. பக்காவா பண்ணிடுறேன் ஆண்டி. அது போக அவளுக்கு ஏதோ புக்ஸ் வேணும்னு சொன்னா, நீயே அவளுக்கு கொஞ்சம் அந்த புக்கை வாங்கி கொடுத்துரு. கண்டிப்பா வாங்கி தரேன். போ போ போய் சாம்பா கிட்ட கத்துக்கோ. அற்புதமான சான்ஸ் கிடைச்சிருக்குடா. ரொம்ப நன்றி ஆண்டி, நீங்க போங்க. ஆண்டி நானும் கத்து கொடுக்குறேனே, வேண்டாமா? தம்பி சீக்கிரம் டீ வாங்க. என்னடா ஆக்சிடென்ட் ஆன டீசல் கார் மாதிரி இருக்கு. இவனை பாரு, பார்க்க ரொம்ப காமெடியா இருக்கா. மூக்க பாருடா, நல்ல பொடப்பா தான் இருக்கு. நல்ல ஜோக்கர் பொம்மை மாதிரி இருக்கா. நல்ல மேட்சிங்கா இருக்குடா உனக்கு. உண்மையாவே நல்ல அலங்கார பொம்மை மாதிரி ரெடி பண்ணிருக்கீங்கடா அவனை. ஏய், எவனோ ஒருத்தன் புல்லட்ல பொண்ணை தள்ளிட்டு வரான் பாரு, அவனை லாக் பண்றான். நில்லே நில்லே. பொண்ணு நல்லா தான் இருக்கா, ஆனா இந்த பொண்ணு பக்கத்துல இருக்க நீ தான் நாட் ஓகே. அதான் நான் இவ்வளவு ஓகே பண்ண போறேன். வாடி. ஏய், அங்கேயே வச்சு கோழி அமுக்குற மாதிரி அமுக்குங்கடா. நீங்க வாங்கடா. டேய், என்கிட்ட பிரச்சனை பண்ணா போயிட்டு போதுன்னு விட்டுருவேன். ஆனா பொண்ணுங்க கிட்ட பிரச்சனை பண்ணா போட்டு தள்ளிடுவேன். ஏய், நீ என்ன பெரிய ஹீரோ? முதல்ல ஹீரோன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமாடா? என்கிட்ட அடி வாங்க பயப்படுறவங்க என்ன அண்ணான்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு அப்படியே காலி பண்ணிடுங்க. இந்த பொண்ணை விட்டுட்டு ஓடி போயிடுங்க. ஆனா என்ன ரவுடியா நினைக்கிறவங்க ராவான கஷ்டம்னா என்னன்னு பாப்பீங்க. ஏய் தம்பி, சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம தப்பு தப்பா பேசுறான். ஏய், தப்புக்கு மேல தப்பு பண்ற உன்னை பார்த்து சும்மா போயிடும் நினைச்சியா? இப்படிப்பட்ட ஆளுங்கெல்லாம் நேரங்காலம் பார்க்காம அப்படியே போட்டு தள்ளிடுவேன். ஏய், ஒழுங்கா ஓடிடுங்க. ஏய், சவுண்டை மட்டும் ஹெவியா கொடுக்குறவன் இல்லடா ஹீரோ. அடிக்கிற அடி சும்மா சரவெடியா இருக்கும். கரெக்டான நேரத்துக்கு வந்தடா. மேல கீழே பட்டு போது வாங்க 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 வாங்க. இன்னொரு வாட்டி பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ண சோழிய முடிச்சிருவேன். ஆள பாருங்க. ரவுடிங்களுக்கு குத்து மட்டும் இல்ல, எனக்கு முத்தம் கூட நல்லாவே கொடுத்தீங்க. அப்படியா? எப்படி இருக்கு நம்ம ப்ரிப்பரேஷன்? அமேசிங். தேங்க்ஸ். தேங்க் யூ. சூப்பர். தேங்க் யூ. ஐ லவ் யூ. ஹாப்பி பர்த்டே அங்கிள். தேங்க்ஸ் பா. என்ன அங்கிள், வேற யாருமே வரலையா? இந்த வயசுல பர்த்டேன்னு சொல்லி கூப்பிட்டா சரியா இருக்காதுன்னு. நீங்களா இருக்கும்போது வெளியாளுங்க எதுக்கு? பாத்தியா ப்ரோ, ஆன்ட்டி என்ன நினைச்சுதான் பேசுது.
நீ கொஞ்சம் பொத்திக்கிட்டு இரு. என்னப்பா அங்க சீக்கிரட்டா பேசிக்கிறீங்க? அது அவங்க பசங்க ஏதோ ஒரு சீக்ரெட் அவங்களுக்குள்ள இருக்கும். அத எல்லாத்தையும் கேட்கணுமா? அதோ அதோ அங்க பாருங்க, அந்த கேக் என்னாச்சுன்னு போய் பாருங்க. போங்கன்றல போங்க. எனக்கு தெரியும், நீங்க முதல்ல இவங்ககிட்ட இருந்து தள்ளி போங்க. தம்பிகளா, நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க. ஆனா அந்த ஜாக்கிங் மீட்டர் மட்டும் ஆண்டி கிட்ட சொல்லிடாதீங்க. நான் உங்களுக்கு கையை எடுத்து கும்பிடுறேன். ஆண்டி நான் ரொம்ப தைரியமான ஆளுன்னு நம்பிக்கிட்டு இருக்கு. அங்கிள் நீங்க தான் தைரியமான ஆளாச்சே. அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். தம்பிகளா வாங்க, முதல்ல பார்ட்டியை போய் செலிப்ரேட் பண்ணலாம். சரி வாங்க. கமான் 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 கைஸ். டேய் கரெக்ட் பயலே, உனக்கு பர்த்டே இருக்கேடா. என்ன செய்யறேன்னு பாடுறா. இதை மட்டும் உன் மண்டையில் அடிச்சேன்னு வையே, உன் பர்த்டே டெத் டே ஆயிடும். இரு, பர்த்டே சாங் இன்னும் முடியல. இந்த கேட்ட பயலுக்கு பர்த்டே ஒரு கேடு. இது சாங் வேறயா? ஊதுங்க ஊதுங்க, டக்குன்னு ஊதுங்க. சீக்கிரம் ஊதுங்க. முதல்ல பர்த்டே சாங்க பாடட்டும். ஹாப்பி பர்த்டே டு யூ. கலர் எதுவும் சேஞ்ச் ஆகலையே. தம்பிகளா, எனக்கு வர வர நாளுக்கு நாள் பயம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குதா. உங்களுக்கு பயமா? நீங்க ஒரு தைரியமான புலியாச்சே. உயிர் போனதுக்கு அப்புறம் புலியா இருந்தா என்ன, சிங்கமா இருந்தா என்ன? அங்கிள் கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க, எல்லாம் பேசிக்கலாம். கவலைப்படாதீங்க, ஓகேவா? வாங்க வாங்க வாங்க. பாய். ப்ரோ, ஆன்டினா பிடிக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு அங்கிளை காப்பாத்துனீங்க? அங்கிளுக்கு நேற்று ஹெல்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உன் லைன் கிளியர் ஆயிருக்கும்ல. நம்மளால தீபம் தான் எரியுமே தவிர மனுஷங்க எரிஞ்சு போகக்கூடாது ப்ரோ. இது எனக்கு புரியல ப்ரோ. என்ன ஃபிலாசபி இது? அதுவா, இப்போ அங்கிள் இருக்கிறதுனால அப்பப்போ இந்த மாதிரி சுகம் கிடைக்குது. இதுவே அங்கிள் ஒரேடியா இல்லாமல் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவங்க வாழ்க்கையே திசை மாறிடும். அந்த மாதிரி நேரத்தில் நாம அவங்க வாழ்க்கைக்குள்ளே போனால் நாம அங்கிள் பிளேஸை பிடிக்க வேண்டியிருக்கும். அது எனக்கு செட் ஆகாது. அதுக்கப்புறம் ஆன்டி விஷயம் எல்லாத்தையும் நாமளே பார்த்துக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ புரியுதா? நீ சாதாரணமானவன் இல்லை ப்ரோ. ஏமா ஊர்வசி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அவர் விரல் கட்டாயி ரத்தம் வந்துட்டு இருந்ததுப்பா. விரல கட்டானா ஃபர்ஸ்ட் எய்ட் தான் பண்ணணும். அவன் மொத்த கையும் அடிபட்டுருச்சுன்னா கையை தூக்கி வயல் வச்சுக்க நீ. நீ உறிஞ்சதுல இவன் ரத்தம் மட்டும் உள்ள போயிருக்காது, ராத்திரி அடிச்ச சரக்கு கூட சேர்த்து உன் வாய்க்குள்ள போயிருக்கும். முதல்ல வீட்டுக்குள்ள போ, தள்ளுறோம். பப்பு டேய் கரெக்ட் பயல, என்னையாடா நக்கல் பண்ணிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போற? எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கியாடா? என்னைக்காவது உன் முகத்தை கண்ணாடியில பார்த்திருக்கியாடா? என்னை விட கேவலமானவன்டா நீ. டேய், என்ன மாதிரி ஒருத்தன் உன் வீட்டுக்கு வர்றது உனக்கு தான்டா நல்லது, புரிஞ்சுக்கடா. அப்பாடா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்படியே கிளம்புவோம். அந்த பப்பு விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டேன், அது உண்மைதானே? ஆமா, இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆமா, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் அவனுக்கு பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்ன நல்லா இருக்கு? அந்த கருப்பை உனக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கான்னு சொல்ல வரியா நீ? நான் வந்து டேஸ்ட் பத்தி பேசல, ஃபீல் பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆமா, அந்த கருப்பனை நீ லவ் பண்ணிட்டு இருக்கியா என்ன?
அக்கா ஆ என்னோட லவ்க்கு நீ தான்க்கா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னது போய் போய் இந்த உலகத்துல உனக்கு அவனா கிடைச்சானா? அந்த பப்பு மூஞ்சுனா அவனும். அந்த பப்புவை நீ கல்யாணம் பண்ணிட்டா உன் லைஃபே வேஸ்ட் ஆயிடும். ஏன் முன்னாடியே என் லவ்வரை இன்சல்ட் பண்ணாத. ஆ? மனுஷங்களோட லைஃப்ல இந்த மாதிரி கலரோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முக்கியம் இல்லை. மனசு எப்படி இருக்குன்றது தான் பார்க்கணும். இவளுக்கு பயங்கரமா பைத்தியம் பிடிச்சிருக்கு. இது இன்னையோட எப்படியாவது நிறுத்தணும். சரி சரி, இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிட்டியா? ஐயோ, அம்மா கிட்ட மட்டும் சொன்னா கும்மி எடுத்துருவாங்க. அதனால தான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்றேன். சாம்பா, சாரி சாம்பா, நீ வரலன்னு சொன்னதும் நான் வேற ஒரு விஷயத்துல பிஸி ஆயிட்டேன். இட்ஸ் ஓகே. கொஞ்ச நேரத்துல நானே ஒரு ரூம்க்கு வரேன். நம்ம அங்க பேசிக்கலாம். ஏன்னா இங்க பர்சனலா நம்மளால பேச முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி சரி, நான் அங்க வரேன். ஓகேவா? ஓகே. ஏய், நம்ம விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிடும் பயப்படுறியா? அவ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கா. என்கிட்ட நீ எப்போ உன் லவ் மேட்ரு சொன்ன? எப்படியும் இப்ப தெரிஞ்சிச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். இல்லனா அவர் டென்ஷன் ஆயிடுவாரு. இப்போ உன் லவ்க்கு நான் ஹெல்ப் பண்ணாம போயிட்டேன்னா? உனக்கு உதவி வேணும்னா நீ எனக்கு உதவி பண்ணிதானே ஆகணும். அக்கா, உன்னை நான் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ ரொம்ப டேஞ்சர்க்கா. பிரதர், பணம் இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் சரக்கு பாட்டி வச்சிருக்கீங்க. அந்த கிழப்பையன் கிட்ட வந்து 3 லட்சம் ரூபாய். என்ன 3 லட்சம்? அந்த ஆள் எப்படி உங்களை நம்பினாரு? ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, ஏண்டா ஃபோன் பண்ண கட் பண்ணிட்டு இருக்க நீ? சரி சரி, வந்துட்டியா? ஏண்டா வர போகிறது 90 லட்சத்துக்கு மேலே, 3 லட்சத்துக்கு என்னமா எழுதிட்டு இருக்க? ரொம்பலாம் ஆசைப்படாதடா. எனக்கு தேங்க்ஸ் சொன்னலாம் போதாது, 3 லட்ச ரூபா வேணும் பார்ட்டி பண்ணுறதுக்கு. இல்லைன்னா அதெல்லாம் எதுவும் கிடைக்காது. என்னடா ஆர்பி, 90 லட்சம்ன்ற ஏதோ பணம் மேட்ருன்ற? என்ன மேட்ரு அது? என்ன கதை சொல்லு. அதெல்லாம் வேண்டாம். சொல்றா. அட எதுவும் இல்லைங்க. அட சொல்றா. அதான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல. ஏதோ இருக்கு. நீ சொல்ற ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுங்க. சொன்னா தானே எனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியும். சொல்லு. விஷயத்தை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க அங்கிள்? ஏன் நான் தெரிஞ்சுக்கிட்டா என்ன உனக்கு நஷ்டமா? என்னன்னு சொல்லடா. சரி, அது ஒண்ணும் இல்ல. புரோக்கர் பேங்க்னு ஒரு பேங்க் ஒன்று வருது. அப்படி அதை பத்தி யாருக்கும் தெரியாது. அவங்க பப்ளிசிட்டிக்காக கஸ்டமரை நிறைய பிடிக்கிறதுக்காக லக்கி டிரால ஃப்ரீயா 1 லட்சத்துல இருந்து 10 லட்சம் ஃப்ரீயா ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்படியா? ஆமா, நீ அதை ட்ரை பண்ணியா? நான் ட்ரை பண்ணியும் எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு 90 லட்சம் அடிச்சிச்சு. அம்மா, அப்ப நானும் அதெல்லாம் சேர்ந்துக்கிறேனடா. சேரலாம் தான். ஆனா உங்களுக்கு எதுக்கு அங்கிள்? எனக்கு ஃப்ரீயா இத்தனை லட்சம் கிடைக்குதுன்னா உனக்கு 2 லட்சம் தரேன். உங்களுக்கு அத்தனை லட்சம் கிடைச்சா எனக்கு 2 தான் தருவீங்களா? சரி அங்கிள், ட்ரை பண்றேன். ஆனா இந்த 2 லட்சம் கதை எனக்கு வேணாம். உங்களுக்கு எத்தனை லட்சம் வருதோ எனக்கு 10% கொடுத்துருங்க. 10%? 5% எடுத்துக்கோ. இவன் வேற சரியான பேராசக்காரனா இருக்கானே. ஆடு தானா வந்து குழியில விழுது. சொல்லுவோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அங்கிள், உங்களுக்கு பேங்க்ல ஏதாச்சும் அக்கவுண்ட் இருக்கா? இருக்கே. அட சூப்பர் அங்கிள். உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன், நோட் பண்ணுங்க. இதோ 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 பாருங்க.
அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. டீட்டெயில் எல்லாத்தையும் கேட்பாங்க. எல்லாத்தையும் கிளியராக சொல்லணும். ஒரு ஓடிபி ஒன்று வரும், அதை அவங்க கிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த லக்கி ட்ரால ப்ரைஸ் உங்களுக்கு விழுந்துச்சுன்னா நேரடியாக உங்கள் ஃபோனுக்கு மெசேஜ் வரும். அட இவ்வளவு சிம்பிளா? அப்ப நான் உன்னை விட பாஸ்ட்னு நிரூபிக்கிறேன் பாரு. இதுதான் இப்படிதான் நடந்தது. அதெல்லாம் சரிதான். அந்த ஆள் கிட்ட இருந்து 3 லட்ச ரூபாய் எப்படி உஷார் பண்ணீங்க? இதெல்லாம் பெரிய விஷயமா? இப்போ என் ஆள் நம்பர் அவன் கிட்ட கொடுத்தனா, அந்த ஆள் அவனுக்கு ஃபோன் பண்ணானா, செஞ்சான். அவன் சொன்ன இடத்துக்கு அவன் போனானா, அவன் வந்து டீல் பேசி அவன் அக்கௌண்ட்ல இருந்து என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வச்சுட்டான். அவன்தான். அப்ப அங்கிள் காசு போயிடுச்சா? பின்ன பணம் போக தான் செய்யும். அவருக்கு 10 லட்சம் அடிக்குமா, எனக்கு 2 லட்சம் தான் கொடுப்பாராம். அந்த ஆளு அதிர்ஷ்டக்காரன். அதனால தான் அக்கௌண்ட் வச்சிருந்த 3 லட்சத்தோட போச்சு. இதுவே நிறைய வச்சிருந்தானா மொத்தம் போயிருக்கும். சூப்பர் சூப்பர் ப்ரோ. நீ சொன்ன மாதிரி அந்த 10 லட்சம் எல்லாம் வரலடா. 3 லட்சம் போயிருச்சு. என்ன மெசேஜ் வந்திருக்கேடா? என்னமோ ஏதுன்னு செக் பண்ணா 0 பேலன்ஸ் காட்டுதுடா. ஒரு வாட்டி இந்த மெசேஜை பாருடா. காட்டுங்க. எனக்கு அவ்வளவா படிக்க வராது. எங்க நீ பாரு. கொஞ்சம் பாருப்பா. அங்கிள், உங்களுக்குலாம் ஒன்றும் காசு போடவே இல்லை. உங்ககிட்ட இருந்து காசு ஆட்டைய போட்டேன். டேட் அங்கிள் பாட்டு என்னடா இது? பாம்பு கூட பக்கத்துல படுக்க வச்சு தூக்கலாம்டா. ஆனா உன்ன மாதிரி ஆளுகிட்ட சவகாசமே வச்சுக்க கூடாது. ஏன் நிறுத்திட்டு ரொமான்ஸ் பண்ணுங்க. எங்க அம்மா கிட்டே சொல்றேன் இரு. உங்க அம்மா கிட்ட சொல்ல பாரியா? உங்க அம்மா கிட்ட என்னன்னு போய் சொல்லுவ? இங்க டியூஷன் நடக்கல, மசாஜ் கோர்ஸ் நடக்குதுன்னு சொல்லுவியா? சாம்பா, இவங்கெல்லாம் நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. சாயங்காலம் அவுட் ஹவுஸ்க்கு நீ வந்துரு. அங்க ரொம்ப நிம்மதியா நம்ம பேசலாம். என்னடா 6:30 அது? நீங்க என்னதான் டிஸ்டர்ப் பண்ணாலும் அந்த பொண்ணு எனக்கு தான். சரி, நான் கிளம்புறேன். அவனுக்கு லக்கு இருக்கு, நாம என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராது. ரம்பா, ரம்பா, ரம்பா. ரம்பான்னு சொல்லி கூப்பிட்டா உள்ளிருந்து குரல் கொடுக்க மாட்டியா? எனக்கே ஆட்டம் காட்டுறியா? இதோ நானே வரேன். ரம்பா டட ட ட ட. ரம்பா, என்ன ரொம்ப பயங்கரமா இருக்கு? எங்க போனா அவ? ரம்பா, ஒரு குரல் கொடு ரம்பா. ரம்பா, நீ எங்கதான் இருக்க? ரம்பா, ப்ளீஸ் ரம்பா, நீ என்கிட்ட விளையாடிட்டு தானே இருக்க? ரம்பா, ரம்பா, கரெக்டாக தான் வந்திருக்கேனா இல்லை தப்பான இடத்துக்கு வந்துட்டேனா? ரம்பா, ரம்பா, ரம்பா. ஐயோ,
இவங்க செத்து சில வருஷங்கள் ஆயிடுச்சா? எப்பா இவங்கெல்லாம் பேயா? உண்மையான கதை இப்பதான் ஆரம்பமாகுது. ஜஸ்ட் ரிலாக்ஸ். என் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஊர்வசி டேய். ஊர்வசி எங்கடா? ஊர்வசி ப்ரோ, ஊர்வசி கூப்பிட்டுருக்கா ப்ரோ. ஊர்வசி கூப்பிட்டாளா? இந்த லவ்லாம் உனக்கு செட் ஆகாது ப்ரோ. ஊர்வசியை மறந்துடுறா, நம்ம ஊருக்கே போயிடலாம். உனக்கு எல்லாம் செட் ஆயிடுச்சு, எனக்கு செட் ஆகக்கூடாதா? இதெல்லாம் செல்ஃபிஷ் ப்ரோ, ரொம்ப மோசம் ப்ரோ. அது இல்லடா, இதுல வேற ப்ராப்ளம் இருக்கு, சொன்னா புரிஞ்சுக்கடா. எனக்கு புரிஞ்சிருச்சு ப்ரோ. என்னை விட அழகான ஒரு பொண்ணு எனக்கு விழுந்துட்டாலேன்னு உங்களுக்கு பொறாம ப்ரோ, பொறாம. எப்படிடா உனக்கு புரிய வைக்கிறது? ப்ரோ ஒன்று சொல்கிறேன், நல்லா கேளுங்க. அந்த மாதிரி சூப்பர் ஃபிகர்லாம் இந்த மாதிரி அட்டு பாய்ஸ்க்கு தான் விழுன்றது எழுதப்படாத விதி ப்ரோ. அந்த மாதிரி பொண்ணுங்க அழகாக பார்த்துல, கலர், இந்த கலரை பார்த்து தான் விழுவாங்க, தெரியுமா? இது வரைக்கும் இந்த பப்புவை நீங்கள் பப்புவை தான் பார்த்துருப்பீங்க. இனிமேல் சூப்பர் சுப்புவா பார்க்க போறீங்க, புரிஞ்சுக்கோங்க. இவனை திருத்த முடியாது. ஊர்வசி ஊர்வசி, டேய் நான் சொல்றத கேளுடா. ஊர்வசி ஊர்வசி, டேக் இட் ஈஸி ஊர்வசி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஊர்வசி என்ன நிம்மதியா பேசலாம்னு சொல்லி கூப்பிட்டுருக்கா. வாவ், பெஸ்ட் ஆஃப் லக் ப்ரோ. ஐயோ, நீ என்னதான் அழகு இல்லாம பிறந்திருந்தாலும் அளவில்லாத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்குது ப்ரோ. குட் லக் ப்ரோ. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதப்பா, பக்கத்து தெருவில் பியூட்டி பார்லர் இருக்கு, நீ வேணா ஃபேஸ் ஷேர் பண்றியா? எல்லாம் சரியாயிடும். அங்க போய் கங்க்ராச்சுலேஷன். ஊர்வசி இதோ வர. ஊர்வசி ஊர்வசி, டேக் இட் ஈஸி ஊர்வசி 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 ஊர்வசி, எங்க சத்தத்தையே காணோம்? என்னது இது? இது ரொமான்டிக் பிளேஸ் மாதிரி இல்லையே, ஏதோ டேஞ்சரான பிளேஸ் மாதிரி இருக்கு. ஓ, இங்கே தான் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு கூப்பிட்டுருப்பா. ஊர்வசி கள்ளி, ஊர்வசி ஏய் நீ உள்ள தானே இருக்க, எனக்கு தெரியும். ஏய் ஊர்வசி, ஏய் ஊர்வசி, நான் வந்துகிட்டு இருக்கேன், உள்ள வந்துட்டேன். ஊர்வசி 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 ஊர்வசி, என்னது இது? பேய் பங்களா மாதிரி இருக்கே. ஊர்வசி ஊர்வசி, ஏய் நீ அங்க தானே இருக்க? ஊர்வசி ஊர்வசி, டேக் இட் ஈஸி பாலிசி. ஊர்வசி ஊர்வசி, எங்க இருக்கான்னு தெரியலையே. ஏய் ஊர்வசி, எனக்கு தெரியும் நீ என்கிட்ட மாட்டிப்ப. ஊர்வசி ஊர்வசி
நான் வரமாட்டேன், இனிமேல் யாருக்கும் வரமாட்டேன், நிச்சயமா வரமாட்டேன். ப்ரோ 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 ப்ரோ, ஊர்வசி வீட்டுக்கு போனா ஊசி போட்ட மாதிரி அங்கங்க வலிக்குது ப்ரோ. எனக்கு பொறாமன்னு சொல்லிட்டு போனியாடா? அப்படிதான் சொல்லிட்டு போனா, ஆனா அங்க அப்படி அப்பிட்டா. அப்படியா ப்ரோ, ஊர்வசிக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. வேணாம். அங்க போனா அவன் அடிக்கிறா, இங்க வந்தா நீ அடிக்கிற. என்ன கொல்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கியா? இப்படியே பண்ணிட்டு இருந்தா உன்னை உண்மையா கொன்றுவேன். நீ நினைக்கிற மாதிரி ஊர்வசி பேய் எல்லாம் பிடிக்கல. உண்மையிலே அது பேய் தான். அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே பேய்ங்க தான். அத முதல்ல தெரிஞ்சுக்க. அவங்க எல்லாம் செத்து 2 வருஷம் ஆச்சுடா. நான் தப்பா நினைச்சிட்டேன் ப்ரோ. அப்போ காதல் பண்ணது காதல் கீதலா? டிக்கெட் எடுத்து முதல்ல கிளம்புண்டா. எஸ்கேப் ப்ரோ. டேய் சீக்கிரம் வாடா. நானும் பின்னாடி சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போய் ஆகணும். சீக்கிரம் வா. டேய் வேகமா வாடா. ப்ரோ, நான் மேலே ஏறணும். இல்லடா. எங்கடா போறீங்க நீங்க? எங்க ஊர்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். நீங்க விட்டீங்கன்னா நான் போயிட்டு வந்துருவேன் உடனே. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ராத்திரி நேரத்துல போகக்கூடாது. இங்க அக்கம் பக்கத்துல பேய்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பேய் எங்க பேய் இருக்குன்னு சொல்லி நம்மள பயமுறுத்துது. இருந்தாலும் சரி, வாங்கடா உள்ள. இங்க பேய் இருக்குன்னு தெரிஞ்ச இப்படி தூங்கிட்டு இருக்கானுங்களே, அதுவும் இந்த ஆலியா இப்படி பண்றான்னு தெரியலையே. ப்ரோ 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 ப்ரோ. ஹே சும்மா இருடா. ஒருத்தன் பயமா இருக்கு. ஏசி இவ்வளோ ஃபுல்லா இருந்தோம், இப்படிவே இருக்குதே. பேசாம அங்க போய் பதுங்கிடலாமா? வேண்டாம் வேண்டாம், அவன் டென்ஷன் ஆகிறதும் எல்லாமே என்னையும் டென்ஷன் ஆக்கிடுவான். இந்த சத்தத்தை கேட்டாலே தலையெல்லாம் வலிக்குதே. சும்மா இருடா. இவ்வளோ பட்டம் இருந்தாலும் திருந்த மாட்டேங்கிறானே. ஏன் தப்பு ஏன் தப்பு ஏன் தப்பு? இங்க நான் வந்திருக்கவே கூடாது. 90 ml அடிச்சுட்டு எப்படி தூக்குறான் பாரு. பக்கத்துல வந்துருச்சு. பேசாம நான் பிறந்து தூங்கிடுறேன். என்னாச்சு தம்பி? குளிர் அடிக்கும் போது கூட உனக்கு வேர்க்குது. எதுக்கு இந்த நேரத்துல வந்தீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. இவள பார்க்காம வந்துட்டியா நீ? அதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அதான் பாத்துட்டல போ. என்னாச்சு தம்பி உனக்கு இப்படி பயப்படுற? எங்களை பார்த்தா பேய் மாதிரி தெரியுதா உனக்கு? சரி, நாங்க அப்படியே கிளம்புறோம். நீ நல்லா ஹாப்பியா தூங்கு. நீ என்ன இப்படி பண்ற? நான் உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். என்ன பாக்குற? பேய் மாதிரி வந்து என்ன அடிச்சிட்டு இப்ப நான் நக்கலா? என்னடே ரூம்ல யாரும் இல்ல போல? வெளியே எங்கேயோ போயிருக்காங்க போல ப்ரோ. இப்போ உடனே இங்கிருந்து நம்ம போய் ஆகணும், இல்லாட்டி எல்லாரும் இங்க வந்துருவாங்க. ஓ, இருங்க போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் பேக் எடுத்துட்டு போனா கண்டிப்பா கீழே இருக்கிற யாரோ ஒருத்தர் பாத்துருவாங்க. வாடா டேய். ப்ரோ பயத்துல டிராயர் கூட மாத்தாம அப்படியே இருக்கும் ப்ரோ. தோச்சு போட்ட டிராயர்லாம் உள்ள இருக்கு, அதுவும் பிராண்டட் ப்ரோ. அதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்டா இப்ப நம்ம உயிர் போற பிரச்சனை இருக்கிறோம். இப்ப அந்த டிராயர் உனக்கு ரொம்ப முக்கியமாடா. என்ன விடுறா ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. உன்னை நம்பனா என் டிராயர் போயிடும். வா. ஏய் நில்லுங்க. யார் நீங்க? சென்னைக்கு போறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கோம். டேய் நீங்க வந்த வழியில தானே பஸ் ஸ்டாப் இருக்கு. நீங்க எங்கடா இங்க வந்தீங்க?
சார் அதை தாண்டி வேற ஏதாவது இங்கே இருக்கா சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போகணும், அங்கே தான் பஸ் ஸ்டாப் இருக்கு. ஐயோ, அந்த பக்கம் போனால் பேயிருக்கு, இந்த பக்கம் பார்த்தா ஒன்றும் இல்லை. ஏய் இப்போ என்ன சொன்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. ஏய் நீ சுமாரு, நீ சொல்லு. பேயின்னு சொன்னேன். பேயா? அந்த தர்மராஜ் வீட்டு பக்கத்துல இருந்து பேயின்றீங்க? அங்கிருந்து தான் வரோம். டேய் அங்கே என்ன போனீங்க? அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் செத்து போய் அங்கேயே தாண்டா சுத்திட்டு இருக்காங்க. பாபு இருந்து போயிடலாம். டேய் இருடா சார், அங்க 4 பேர் இருக்காங்களே, 4 பேர் செத்து போயிட்டாங்களா சார்? 4 பேர் இல்லடா, செத்து போனது 6 பேர். 6 போய் 4ன்ற. 2 ஆம்பளை பசங்களும் இறந்துருக்காங்க. அப்போ நம்ம ரூம்ல இருந்த ஒன்றும் பேய் தானா? அப்புறம் போயிடலாம். சார் அது எப்படி சார் நடந்துச்சு? அது ஒன்றும் இல்லையா, அந்த 2 பேருக்கும் தன்னோட 2 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணாங்க. சந்தோஷமா தான் இருந்தாங்க. அப்ப கேஸ் லீக் ஆகி வெடிச்சு எல்லாரும் செத்து போயிட்டாங்கயா. ப்ரோ ஓடிடலாம். வாங்க ப்ரோ, சீக்கிரம் வாங்க. அப்படி ஓடி போறீங்க? அது தேவையில்லாம பேசாதவா? இல்ல ப்ரோ, அங்க ஒரு பிரச்சனை. எங்களை விடுங்க ப்ளீஸ், எங்களை விட்டுருங்க. ஏன்டா டேய், தப்பிச்சு போற நினைச்சியா? இல்லைங்கய்யா, கொஞ்சம் பின்னாடி போய் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பயமா இருக்கா? டேய் ஐயோ அம்மா. நாங்க யாருன்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போறான்னு எப்படி முடிவு பண்ணீங்க? என்ன அம்மாவும் பொண்ணும் 2 பேரும் பயங்கர டிஸ்கஷன்ல இருக்கீங்க? எங்கடா அவங்க? ஆண்டி என்ன ஆனாலும் சரி, எனக்கு சாம்பா வேணும். குமார் மட்டும் கையில மாட்டினா அப்புறம் இருக்கு அவனுக்கு. உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லா புரியுது. அதுக்காக தான் அவங்கள லாக் பண்ணி சீக்கிரட்டா வச்சிருக்கேன். சாம்பா நல்லா இருக்கான்ல? ஏன் உன் வரி இன்னும் அடங்கலையா? எப்படி அடங்கும்? அவனை நான் அடிச்ச அடியில பறந்து போயில விழுந்தா. நான் குமார் அடிச்சடி எனக்கு தான் தெரியும். அங்க இருந்து பார்த்து இருந்தா தானே உனக்கு தெரியும். என்னங்கடி ஃபைட்டர்ஸ் மாதிரி பேசுறீங்க? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் 2 பேரும் செத்து போயிருப்பானுங்க போல இருக்கே. என்னோட லவ்வருக்கு ஸ்வீட்டான லட்டு கொடுக்க போறேன். ஐயா லட்டெல்லாம் வேணாமா, அது சரியா இருக்காது. ஏதாச்சும் லவ்லியா கொடுமா. அதெல்லாம் வேணாம், என்ன முதல்ல விட்டுருங்க. அவ்வளோ எதுக்கு அவசரம்? இங்க நிறைய வேலை எல்லாம் நமக்கு இருக்கு. அத முடிச்சிட்டு கோஆபரேட் பண்ணிட்டு போலாம். புரிஞ்சுதா உனக்கு? ப்ளீஸ் வேண்டாம், எங்களை விட்டுருங்க. என்ன லவ் பண்றேன்னு சொன்னேன், அப்ப என்னோட கஷ்டங்கள நீ பங்கு எடுத்துக்கணும்ல. அப்புறம் அவசரப்பட்டு என்ன தயவு செய்து மன்னிச்சு விட்டுருங்க. இந்த வாழ்க்கையில உங்களை மட்டும் இல்ல, இனி எந்த பொண்ணையும் லவ் பண்ண மாட்டேன். ஏண்டா அங்க யாருக்கும் லவ்வர் கிடைக்கலன்னு புலம்புறாங்க, நீ லவ்வே வேணான்னு சொல்ற? என்ன அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு எனக்கே தெரியாம தப்பிச்சு போலான்னு பாக்கறியா? உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். எங்களை விட்டுருங்க ப்ளீஸ், எங்களை விட்டுருங்க, நாங்கள் ஓடிடுறோம் ப்ளீஸ், எங்களை விட்டுருங்க. ஐயோ எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். போதும் நிறுத்துங்க. அவனுக்கு 2 பேரும் பயப்படுறானுங்க பாரு. தேங்க் யூ ப்ரோ. இவங்களை இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா நீங்க? இப்போ என்ன பண்றது ப்ரோ? நீங்க 2 பேரும் கிளம்புங்க. முதல்ல போங்க போங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. போங்க 2 பேரும். போங்கடிங்கற. நல்லது பண்ணி. ஏண்டா டேய், நாங்க 2 பேரும் பேசினா உங்களுக்கு கசக்குது, அவங்க 2 பேரும் பேசினா இனிக்குதா? அட வந்துட்டாங்க 2. எங்களை மனுஷன்னு நினைச்சீங்களாடா? நாங்க பேய்ங்கடா. தப்பிச்சு போவீங்க. டேய் அத கொடு. ஏண்டா தப்பிச்சு போக பாக்குறீங்களா? அவ்வளோ தைரியமா? பேய்ங்கடா நாங்க. ப்ரோ போலீஸ் ப்ரோ, வாங்க வாங்க. போலீஸ் 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 சார், கடவுள் மாதிரி வந்தீங்க சார். உள்ள பேய்ங்க தொலை தாங்கல சார், எங்களை குமிரி எடுத்துச்சு சார். எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க சார், உங்களுக்கு புண்ணியமா போ. செய்தாண்டா. டேய் பைத்தியக்காரா, 2 பேரும் கவனி, வாங்கடா. சார் சார் சார், எங்களை
விட்டுருங்க சார் வேணாம் சார் தப்பிச்சு போலான்னு பாத்தியா? இல்ல சார் இல்ல இல்ல இனிமேல் பண்ண மாட்டேன் டேய் இங்க வாங்கடா. ஏய் அது அங்க இருக்கானுங்கடா. சார் 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 ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார். கூட்டு போங்கடா. வேணாம் எங்களை விட்டுருங்க ப்ளீஸ், எங்களை விட்டுருங்க. அவன் போனா போயிட்டு போறான். இதோ இவன் இருக்கான்ல ப்ரோ, கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போங்கடா. அவன் எங்கடா போனான்? உண்மையை சொல்றான். அவன் எங்க போனான்னு உனக்கு தெரியாது? நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானடா? எப்படிடா அவன் மட்டும் தப்பிச்சு போவான்? அப்ப நாங்க உங்களுக்கு பேயின்னு தெரிஞ்சு கூட இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு பிளான் பண்ணது உங்க முட்டாள்தனம்டா. மாட்னியா? இங்க இறந்து போன எல்லாரும் அவங்களுக்கு இருக்கிற கோரிக்கை எல்லாம் உங்களை வச்சு தீர்த்துக்கலாம்னு சொல்லி உங்களை கஷ்டப்பட்டு இங்க கட்டி வச்சு மொத்தமா யூஸ் பண்ணிக்கலாம்னு நாங்க பிளான் பண்ணா ஓடி போயிடலாம் நான் நினைச்சேன். இங்க மாட்டினா நீங்க எங்கேயும் தப்பிக்க முடியாது. விட மாட்டேன்டா. சார் நான் ஒரு சாதாரண மனுஷன் சார். உங்க மாதிரி பேய்களோட கோரிக்கைகளை நான் எப்படி சார் நிறைவேற்றுறது? பேயோட கோரிக்கையெல்லாம் தீர்க்க முடியும்டா. அதை எப்படி பண்ணணும்னு எனக்கும் நல்லா தெரியும். முதல்ல அவன் எங்க சொல்லு. அம்மா அவன் எங்க கோரிக்கையை தானே முதல்ல தீர்த்து வைக்கணும். என்ன இது நீங்க எதுக்கு இடையில வரீங்க? அது இருக்கட்டும், அவன் இப்ப நமக்கு கிடைப்பான். உனக்கு எப்பவும் இதே எண்ணம் தானா? ஏய் அவ வயசு அப்படிடா. அவ பிரச்சனையை தீர்க்க தானே அவன் முதல்ல பாப்பா. ஏய் போது நிறுத்துங்கடா. முதல்ல அவனை என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். நாம ஒன்று பண்ணுவோம். எல்லாரும் போயிட்டு பிரியாணி சாப்பிடுவோம். ஆளப்பாரு, அவனுங்கெல்லாம் நரபலி கொடுக்க தானே இங்க கூட்டிட்டு வந்தோம். இவனை கொண்டுட்டா நம்ம கோரிக்கையெல்லாம் யார் தீப்பா? நரபலி சிம்பிளா கொடுத்து இவனோட வாழ்க்கை போயிருக்கூடாதரா. ரத்தத்தால் அபிஷேகம் செய்யணும். என்ன சொல்றேன்னு தெரியல. ஒருத்தன் உயிர் எடுக்கிறது பெருசு இல்ல. முதல்ல அவன் கையோ காலோ வெட்டணும். நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் ரத்த தாகத்தை தீர்க்கணும். அது சரி அங்கிள். அப்ப அவனை என்ன பண்றது? முதல்ல இவன் கதையை முடிப்போம், அப்புறம் அவனை பார்த்துக்கலாம். மூத்தவங்கெல்லாம் ஏன் வேடிக்கை பாக்குறீங்க? எல்லாரும் இங்க வாங்க. உங்களுக்கு தேவையான ருசியான ரத்தம் இங்க இருக்கு. வந்து அதை எடுத்துக்கங்க. வாங்க வாங்க வந்து குடிங்க. என்ன எல்லாம் வேடிக்கை பாக்குறீங்க? எல்லாம் வாங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் தியானம் பண்ணுங்க. வாங்க வாங்க வந்து குடிங்க. எல்லாரும் தியானம் பண்ணுங்கடா என்ன மாதிரியே. வாங்கோ வாங்கோ. பூஜை ஆரம்பமாகட்டும். குடிங்கோ. நிறுத்துறா. இப்ப என்ன ஆச்சு அங்கிள்? முதல்ல அவங்க அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டு இருந்தாரு. இப்ப அவங்க பாட்டி தாத்தாவை கூப்பிடுவாரு போல. அசிங்கமா இருக்குங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. என்னடா இது அசிங்கமா இருக்கு? ஒரு ஆம்பளை பொம்பளை வாசத்தை பார்ப்பான். இது என்ன ஆம்பளை வாசத்தையே பார்க்கறான்? அவரு வாசனை பார்க்கல, அந்த பிளட் பாயில் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறாரு. அது கெட்டியா இருந்துச்சுன்னா இன்னும் உதவியா இருக்கும். வந்து ரத்தம் குடிக்கிறவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. என்னடா குசு குசுன்ட்டு? சந்தேகமெல்லாம் படக்கூடாது. கத்திய சாண பிடிங்கடா. ஆல்ரெடி சாண பிடிச்சி கத்தி ரெடியா இருக்கு. எங்க வெட்டுறதுன்னு சொல்லுங்க. எங்க வெட்டுறது ஏது வெட்டுறதுன்னு ஒரே வெட்டு. நீங்க அவனை என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஆனா அது எல்லாத்தையும் நான் ருசிச்சு ரசிச்சு என் கண்ணால பாக்கணும். என் கண்ணுக்கு அது விருந்தா இருக்கு. ஐயா அங்க பிட்டு படமா போடுறாங்க. ரசிச்சு ருசிச்சு பாக்குறான்னு. வெட்றா. முதல்ல எதை வெட்டணும்னு சொல்லுங்க. கையுக்கு வாட்டமா இருக்கிறத வெட்டுறதை விட்டுப்பட்டு என்னடா வேடிக்கை? என்னங்க பேசுறீங்க? வாயை வெட்டவா, கழுத்தை வெட்டவா, நெஞ்ச வெட்டவா? டேய் நாம என்ன இங்க பெப்பர் ஃப்ரைடா பண்ண போறோம்? கையோ காலோ ஒரே போட. அட அவ்வளவுதானா? இத முன்னாடியே கிளியரா சொல்லக்கூடாதா?
எங்க சிங்கம் வந்துருச்சுடா. நீங்கெல்லாம் பேய் தானே சொன்னீங்க. நான் துப்பாக்கியால சுட்டா உங்களுக்கு என்னடா ஆக போகுது? ஏய், அவங்க கூட சின்னதா ஒரு விளையாட்டு ஒன்று இருக்கு. நீங்களாம் போங்கடா. சாரி தம்பி, நாங்க ஒன்றும் பேய் இல்ல, பேய் மாதிரி நடிக்கிற மனுஷங்க. நிறுத்து. நீங்க மனுஷங்க தானே, அப்புறம் ஏன் பேயை நடிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு எதுக்கு? காரணம் இல்ல, ஒன்றும் இல்லை தம்பி. போர் அடிக்குதுன்னு கொஞ்ச நாள் பேய் மாதிரி நடிக்கலான்னு ட்ரை பண்ணோம். சொல்லுங்கடா டேய். ஆமாங்க ஆமாங்க, அவங்க சொல்றதாங்க உண்மை. சொல்றதாங்க உண்மை. உங்க நாடகத்தை நிறுத்துக்கடா. நடிச்சிட்டு இருந்தீங்களா நீங்க? வயசானவங்க கூட பார்க்க மாட்டேன், முதல்ல உன்னை கொண்டுருவேன். வாட் ப்ரோ, நீங்க மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா என்ன வெட்டி துண்டு துண்டா ஆக்கிட்டு இருப்பாங்க ப்ரோ. என் கறியை மட்டன் கடைக்காரங்க கிட்ட கொடுத்து அதுல காசு பார்த்துப்பாங்க ப்ரோ. அதுவும் கை காலால தனித்தனியா வெட்டி மேல இருக்க உனக்கு கொடுத்துருப்பாங்க ப்ரோ. ரத்தம் மொத்தத்தையும் இவனுங்களே குடிச்சிருப்பானுங்க ப்ரோ. சில் ப்ரோ. அவ்வளோ ஈஸியா உன்னை விட்டுவிட நினைச்சா நீ? கவலைப்படாதீங்க ப்ரோ. ஹலோ, இன்னும் டகுலு பச்செல்லாம் காட்டி கம்பெனி நடத்துறீங்களா? நீங்க போட்ட திட்டமெல்லாம் இப்போ வெளியே வந்துருச்சு. நீங்க போட்ட திட்டத்துல எங்க ப்ரோ மாட்டிக்கிட்டாரா? இதெல்லாம் எங்க ப்ரோவோட பிளான் பேபி. உண்மையிலேயே எங்க ப்ரோ யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? டகத் சாம்பா. ஐயோ, என்னாச்சு தெரியல, என்னாச்சு தெரியல. எல்லாரும் வாங்க, வாங்க. என்ன பாத்துறலாம், வாங்க. போங்க போங்க. இன்னைக்கு ஏதோ தெரிஞ்சே என்ன பண்றாங்க பாப்போம். வாங்க, நம்மளும் போய் பார்ப்போம். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உங்க மனசுல? இவங்க தான் பெரிய ரெடியா? ஏய், எங்க வரீங்க எல்லாரும்? மரியாதை அங்கே நில்லுங்க. இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது. முன்னாடி வர. இல்ல சொல்லிட்டு இருக்கேன்ல. ஐயா, எங்களுக்கு சொந்தமான நிலத்தை கொடுத்துருங்க ஐயா. ஆமாயா, கெஞ்சி கேக்குற கொடுத்துருங்கய்யா. ஏய், பின்னாடி போன்னு சொல்றேன்ல. போ போ போ. ஏய், அண்ணா வந்துட்டாரா? பின்னாடி போ. போ போ போ. பின்னாடி போ. சார், ஐயா கிட்டே கேட்போம். ஒரு நல்ல வழி நமக்கு கிடைக்கணும். ஐயா, ரொம்ப சிரமமா இருக்குது ஐயா. ஏதாவது உதவி பண்ணுங்க ஐயா. ஐயா, உங்களை நம்பி தான் ஐயா இருக்கோம். உதவி பண்ணுங்க. ஏதாவது உதவி பண்ணுங்க ஐயா. போர்டு என்னடாச்சு? யாரோ உடைச்சு வச்சிருக்காங்கண்ணா. அப்புறம் நீங்க எதுக்குடா இங்க இருக்கீங்க? போய் யாரு என்னன்னு பாருங்கடா. டேய், வாங்கடா வாங்கடா. போ போ போ. போர்டு எடுத்து வை. டேய் டேய், வழி விடுங்கடா. அண்ணா, இப்படி வரங்கண்ணா. அண்ணா, போர்டு திருப்பி வச்சாச்சுண்ணா. யாரா அதை உடைச்சது? அதானே தெரியல. ஐயா, கெஞ்சி கேக்குறேன் ஐயா, உதவி பண்ணுங்க ஐயா. ஏய், என்னடா இது? என்னடா புதுசா உங்களுக்கு இடத்து மேல பாசம் வந்துருச்சா? ஒழுங்கா சொல்ற பேச்சை கேட்டு இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுங்க. இல்லன்னு வை, எல்லாரையும் கொன்னு இதே இடத்துல புதைச்சிரும் பாத்துக்க. புரிஞ்சுதா? போங்கடா.
தகத் சாம்பா வந்துட்டாரு. இனிமேல் யாரும் பயப்பட வேணாம். தம்பி, நீ எங்க இடத்தெல்லாம் மிரட்டி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. தகத் சாம்பா, தகத் சாம்பா. நீங்க எனக்கு கடவுள் ஐயா. நீங்க தான் எங்க கடவுள். பண்ணுங்க எங்களுக்கு ஐயா. உதவி பண்ணுங்க. நீங்க தான் எங்க கடவுள். நீங்க தான் எங்க கடவுள். நீங்க தான் எங்க கடவுள். எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நீங்க தான் எங்க கடவுள். நீங்க தான் எங்க கடவுள். உதவி பண்ணுங்க. நீங்க தான் எங்க கடவுள். நீங்க தான் உதவி எங்க பண்ணுங்க. கடவுள். நீங்க தான் எங்க கடவுள். நீங்க தான் எங்க ஏய், கடவுள். காலை எது மாலை எதுன்னு தெரியாம எந்நேரமும் ஓடி ஓடி உழைச்சி சிறுக சிறுக சேர்த்து வச்சு ஒரு இடத்த வாங்கி அதில் ஒரு குடிசையாவது போடலாம் நினைக்கிற மக்களை ஏமாத்தி அவங்க இடத்த புடுங்கி வாழணும் நினைக்கிறவங்கள மாதிரி ஆட்களை ஒன்னு இந்த பூமியில புதைச்சிடுவேன்டா. ஏய், உன் பின்னாடி போலீஸ் பவர் இருக்கலாம், ரவுடிய ராஜ்யம் கூட இருக்கலாம், அல்லக்கை சுல்லக்கை எவனவனா இருக்கலாம், பட் ஐ டோன்ட் கேர். இந்த மக்களுக்காக தான் இந்த தகட் சாம்பா இருக்கண்டா. தகத் சாம்பா, தகத் சாம்பா, தகத் சாம்பா. ஏய், இந்த சிட்டில இருக்க பெரிய பெரிய பணக்காரனுங்க கூட ரவுடிக கிட்ட எதுக்குடா வம்புன்னு சொல்லி கேட்டதை கொடுத்துட்டு ஓடிடுவானுங்க. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு ஏன் முன்னாடி நிக்கிற? 3 பொம்பளைங்க 4 பசங்களை கூட்டிட்டு வந்து ஏன் இடத்துல தகராறு பண்றியா நீ? நான் ஒரு பார்வை பார்த்தா போதும் உன்னை கொன்னு அங்கேயே புதைச்சிருவானுங்க. ஆனா எங்க ஆளுங்க அப்படி இல்லை. பிரச்சனைன்னு வந்துட்டா இவங்க கிட்ட நான் சொல்ல கூட தேவையில்லை கண்ணா. நான் என் ரவுடி பலத்தை வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. 2 நிமிஷத்துல ரெடி ஆகிற நூடுல்ஸ் மாதிரி மண்டையை வச்சிருக்கான். இவனெல்லாம் பார்த்தா பயம் வராதுடா, லேடிஸுக்கு சமைக்கணும் தான் தோணும். டேய், போங்கடா. மூணு பேரா போங்கடா. 4 பேரா போங்கடா இந்த வாட்டி. டேய், எல்லாரும் போங்கடா. அண்ணா, மொத்த பேர் அடி வாங்கிட்டானுங்க. நான் வேணா போட்டுமாண்ணா? எங்கடா போற? பார்த்தா உனக்கு தெரியல அவன் தகத் சாம்பான்னு. இப்ப புரிஞ்சுதுண்ணா. அண்ணா, உங்களை பத்தி சரியா தெரியும். நீங்க உத்தரவு கொடுத்தா ஆட்டோல போயிடுவேன். ஆமாண்ணா, 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 ஆட்டோல கிளம்பிடுவேண்ணா. தகத் சாம்பா தலையிட்ட அப்புறம் தான் உனக்கு தாடையும் திரும்பி இருக்கு, அறிவும் வந்திருக்கு. ஏண்டா பொடி பசங்களா, உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கவா? வாங்கடா. ஏய், இப்போ உன் கோலம் கோத்திரம் என்னன்னு நான் சொல்றேன், நீ கேளு. தப்பையே தப்பா பண்ணக்கூடிய தர்மராஜ் அலை சுப்பராஜ், டிராமா கம்பெனி நடத்துற மோகினி அலைஸ் ரத்தாலு, அப்பப்பப்பப்பப்பா ராதா அலைஸ் ரம்பா, ஊர்வசி அலைஸ் ஊர்மிளா. புரோக்கர் வேலை பார்க்குற லோஃபஸ் நீங்கள், சில்லற வேலை பார்க்குற சில்லற பசங்க அவங்க. இதுதானடா அவங்க ஹிஸ்ட்ரி. ஏய், போலீஸ் வேஷம் போட்ட பைத்தியம், பைத்தியம் வேஷம் போட்ட பைத்தியம், 2 பேரையும் அடிச்சு துவைச்சிருவேன். உயிரோட விட்டுன்னு சந்தோஷப்படுங்கடா. ஏய், இது வரைக்கும் எத்தனை பேரை ஏமாத்திருப்பீங்க நீங்க? புருஷன் பொண்டாட்டியா வேஷம் போட்டிருக்கீங்க, அவங்களுக்கு பொண்ணுங்களா நீங்க வேஷம் போட்டிருக்கீங்க, அது போக பிச்சைக்கார வேஷம், போலீஸ் வேஷம், அதிரி புதிரி பண்ணிருக்கீங்க. எவ்வளவு பெரிய நாடக கம்பெனி! நல்லா நடிக்கிறீங்கடா. உங்க திட்டம்லாம் என்னன்னு எனக்கு தெரியும்டா. ஒவ்வொரு சிட்டிலையும் யாரும் இல்லாத வீடுங்க பார்த்து போறது, அங்க குடியேறிட்டு பேய் இருக்கிறதா நம்ப வைக்கிறது, வந்த வரைக்கும் லாபம் அந்த இடத்த வித்துட்டு அங்கே யாராவது பிரச்சனை பண்ண ரவுடிங்க வச்சு அவங்கள அடிச்சுட்டு லஞ்ச பணத்தை கொடுத்து நீங்களாம் ரொம்ப பெரிய ஆள்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு
அநியாயமா அக்கறமா எல்லா இடத்துலயும் பணத்தை சம்பாரிச்சு நல்லா லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு நல்லா செட்டில் ஆகலாம்னு பிளான் பண்ணீங்களாடா? சார் எங்களை மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ். வாய முடுங்கடா. பண்ணக்கூடாத பாவத்தெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறல நீங்க, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஏய், ஒழுக்கங்கட்ட உங்களுக்கு என்னோட இடத்துல மன்னிப்புலாம் இல்ல, ஸ்ட்ரெயிட்டா தண்டனை தான். There is no excuse, only punishment. சார் எங்களை எதுக்கு டார்கெட் பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? உங்களை மாதிரி டகால்ட்டி இருக்கிறதுனால தான் என் பாஸ் இப்படி மாறிட்டாரு. என் பாஸை சில திருட்டு பசங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? என்ன செய்யறதுனே சுத்தமா தெரியல. பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு சம்பந்தம் கிடைச்சது. கல்யாணம் பண்ணலான்னா கையில ஒரு பைசா கூட இல்லை. சரி வீட்டை விற்கலான்னு பார்த்தா வீட்டுல பேய் இருக்குன்னு சொல்லி வாங்குறதுக்கு கூட யாரையும் வரவிடாம பண்ணிட்டாங்க. ஆமாம்மா, நம்ம வீட்டை பற்றி நான் சொல்லி வச்சிருக்கேம்மா. சீக்கிரமே வித்தரலாம்மா, ஒரு பார்ட்டியோட வரேன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா சொல்லும் போதே அவர் வந்துட்டாருமா. ஐயா வாங்க ஐயா. வாங்க சார் வாங்க. வணக்கங்க. இங்க பாருங்கம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டு உங்க இடத்த 10 லட்சம் ரூபாய்க்கு பேசியிருக்கேன். அதுக்கு மேல 1 ரூபா கூட கொடுக்கறதுக்கு இந்த ஊர்ல யாரும் தயாரா இல்லை. ஏன்னு தெரியுமா? உங்க வீட்டுல பேய் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இந்த இடத்த வித்துட்டு தூரமா எங்கேயாவது போயிருங்க. உங்க நல்லதுக்கு அதை சொல்றேன். அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற பேய் இருக்குல்ல, புரியுதுல? ஐயா, எங்களுக்கு இருக்கிற இந்த ஒரே ஒரு வீடு தான் ஐயா. இதை நம்பி தான் என் தங்கச்சிக்கு கல்யாணம் வேற வச்சிருக்கோம். இதில் எங்களுக்குன்னு எதுவும் கிடைக்கலாலும் பரவாயில்ல, கூழோ கஞ்சோ எப்படியோ எங்கள் அம்மாவுக்கு நான் ஊற்றிடுவேன். இந்த இடத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு ஐயா. 20 லட்சமாவது கிடைக்கணுங்க ஐயா. குறைஞ்சபட்சம் ஒரு 15 லட்ச ரூபாவது கிடைச்சா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகும் ஐயா. அட, உங்க வீட்டுல பேய் இருக்குன்னு தெரிஞ்சு கூட இவ்வளவு பணத்தை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதுக்கு மீறின ஆசை உங்களுக்கு வந்துருச்சு பாத்தியா? ஏதாவது பண்ணி எங்களை காப்பாத்துங்க ஐயா. அண்ணா, எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகலனாலும் பரவாயில்ல. ஆனா இவங்க காலை நீங்க விழுறது எனக்கு சுத்தமா நீ சும்மா இருமா, உனக்கு ஒன்றும் தெரியாது. அப்பா, உனக்கு மட்டும் இல்லடா, உன் தங்கச்சிக்கு கூட அதிகமாவே இருக்கு திமிரு. இந்த வீட்டை யாரு வாங்குறாங்கன்னு நானும் பார்க்கறேன். ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. அவ சின்ன பொண்ணு ஐயா, தெரியாம ஏதோ பேசிட்டா ஐயா, மன்னிச்சிடுங்க ஐயா. அவளை நீங்க தானே ஐயா எங்களுக்கு எல்லாமே. அது தெரிஞ்சா சரி. ஏய், கையடா ஐயா. வாங்கடா ஐயா. அம்மா. அம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா. என் கண்ணு முன்னாடியே என் பிள்ளைங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, நான் உயிரோட இருந்துதான் என்ன லாபம்? அம்மா, 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 அம்மா எந்திரிமா. அம்மா, அம்மா எந்திரிமா. அம்மா, அம்மா எந்திரிமா. அம்மா, அம்மா என்னாச்சு? அம்மாவை எந்திரிக்க சொல்லுண்ணா. அம்மா.
அம்மா அம்மா இங்க பாரு, நீ கொடுக்கிற சத்தத்துல இந்த வீடு அதிரணும். அவன் தங்கச்சி என்ன அப்படி பேசிட்டா, நீ செய்ய போற இந்த காரியத்தினால அவன் குடும்பமே நாசமா போகணும். இந்த வீட்டுல உண்மையாவே பேய் இருக்குன்னு எல்லாரும் நம்பணும். இதுக்கப்புறம் அந்த சாம்பாவால அந்த வீட்டை விற்கவே முடியாது. யாருமே இங்க விளக்கெட்டு வரவே கூடாது. என்ன உனக்கு புரிஞ்சதா? சரி. டேய் மோசக்காரா, உள்ள கண்ணதனமா விட்டா விட மாட்டேடா. ஏய் நின்றா. இப்போ இது ஏன் இடண்டா? அடிங்கடா. அப்படிதான் எங்கள் அண்ணன் அவனை கொன்று வீட்டை ஒரு நல்ல விலைக்கும் விற்று அவரோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதுக்கப்புறமா ஒரு நாள் ஐயோ, அந்த பெரியவர் என்ன விஷம் குடிச்சிட்டாரு? இருக்காரு.
இப்போ என்ன பண்றது? என்ன அநியாயமா இருக்கு? பாவம் அவரு. சீக்கிரம் வாங்க. வாங்க அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். பாவமா இருக்கு பாக்க. சீக்கிரம் வாங்க. வாங்க தூக்குங்க. போலாம். ஐயோ என்னாச்சு இந்த பெரியவருக்கு? என்ன எதுக்காக காப்பாத்துனீங்க? என் கஷ்டத்துக்கு நான் சாகிறது தான் சரி. முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க ஐயா. நீங்க நான் ஒரே ஒரு புள்ளைய தவம் இருந்து பெத்தேன். என் பிள்ளையும் அவனோட மனைவி ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்கள காப்பாற்றணும்னா டாக்டர் 20 லட்சத்துக்கு மேல செலவாகும்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோ பணத்தை போய் கேட்டா யாரும் கொடுக்க மாட்டாங்க தம்பி எனக்கு. அதனால தான் ஹைதராபாத்ல இருக்கிற என்னோட ஒரே வீட்டை வித்துடலான்னு நினைச்சேன். அந்த பணத்தை கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா அந்த வீட்டில் பேய் இருக்குன்னு சொல்லி யாரும் பணம் கொடுக்க முன் வர மாட்டேன்றாங்க தம்பி. நான் என்ன செய்வேன்? பேய் இருக்கா? என் குடும்பத்தில் இருக்கிறவங்க சாகத்தை நான் பார்க்க விரும்பல. அதனால தான் அவங்களுக்கு முன்னாடி நானே செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க பாருங்க பெரியவரே, அந்த பணத்தை நான் அரேஞ்ச் பண்றேன். அந்த பேய் கதை என்னன்னு நானே பார்க்கறேன். நீங்க தைரியமா இருங்க ஐயா. முதல்ல இவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. நீ வாடா. தம்பி ஜாக்கிரதை. சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்க கதையை முடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். வாட் ப்ரோ? சில் ப்ரோ, உங்களோட பவர் மட்டும் இல்லை, உங்களோட ஸ்டோரியும் அவங்களுக்கு தெரியணும்ல. அதுக்கு தான் சொன்னேன் எல்லாத்தையும். உங்க எல்லாரையும் கொண்டு போடணும்னா எங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் போதும். ஆனா அப்படி பண்ணிட்டா அப்புறம் என்ன இருக்கு? அதனால தான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா இப்படி பாடாப்படுத்துறோம். சார் நீங்க கொடுக்க போற தண்டனை எந்த மாதிரி இருக்கும் சார்? பயமுறா. பேச்சை நிறுத்திட்டு உங்களோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லுங்க. சார் இந்த பேய்ங்க உண்மையாலே இருக்கா? அது வெரைட்டியா இருக்குமா இல்ல ஒரே மாதிரியா இருக்குமா? பேய்னா எப்படின்னு தெரியாமலே பேய் வேஷம் போட்டீங்களாடா? ஆளு மண்டையும் பாரு. ஏய், கடைசி ஆசை என்னன்னு கேட்டா கேள்வி கேட்குறீங்களா? தொலைச்சிருவேன், கொன்னுடுவேன். ப்ரோ இப்போ இவங்களுக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. என்டர்டைன்மெண்ட் பனிஷ்மெண்ட் முதல்ல ஆரம்பிப்போம். சூப்பர் ப்ரோ, அதிர போகுது. சார் எங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. முதல்ல இந்த வயசானவர் தான் எங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி பேய நடிக்கிறதுக்கு ரிகர்சல் கொடுத்தாரு சார். அந்த ஆளுக்கு 3 பொண்டாட்டி இருக்கு சார். அப்படியா? ஆமா சார், என்னையும் ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லி இந்த தொழில் கூட்டு வந்தான். எல்லாரையும் ஏமாத்துவான் சார் இந்த ஆளு. சரியான கேடி சார் இவன். இங்க பாருங்க தம்பி, தயவு செய்து கேளுங்க. சம்பா இல்லடா, தகட் சம்பா. தகடு சம்பா என்ன? சார் இந்த ஆள் இந்த நேரத்துல உங்களை நக்கலா பேசுறான் சார். டேய், இந்த திமிருக்கு மேல வேற எங்கேயா வச்சுக்க. நான் தகட் சம்பாடா. ஓகே சார். ஏண்டா ஏற்கனவே நிலைமை மோசமா இருக்கு, கோத்தா விடுற ஐயா. இந்த டைட்டில் கிட்டல வாயில் நுழையில, நான் உங்களை சாம்பானே கூப்பிடுறேன் சார். சாம்பான்னு. சார் இந்த ஆள் உங்களை சாம்பார்னு சொல்லி நக்கல் பண்றான் சார். நான் சாம்பாரோ ரசமோ சட்னியோ இல்லடா, சாம்பாடா. டேய் எதுக்கட கோத்துடுற? இந்த ஆளுங்களுக்கு சரியா கமிஷன் கூட கொடுத்தது கிடையாது சார். ஆமா சார், இவன் ரொம்ப டேஞ்சரான ஆளு சார். ஆமா சார், ரொம்ப டேஞ்சர். எல்லா பணத்தையும் இவனே முழுங்கிடுறான். எங்களுக்கு கொஞ்சம் தான் சார் கொடுக்குறான். பாத்தியா எப்படி நல்லா பெருசா கோத்து விட்டான்னு? நல்லா கோத்து விட்டீங்க. அடங்கொய்யால கரெக்டான நேரம் பார்த்து கோத்துடுறாளுல, நான் என்ன செய்யவேன்? சார் இந்த இடத்துல ஒரு ஆண் மகனா வயசானவனா இருக்கிறனால தான் சார் எம்எல்ஏ எல்லாம் பழைய போடுறாங்க. ஆனா உண்மையாலே எங்களுக்கெல்லாம் பாஸ் இவதான் சார். ஐயோ, இவன் மேல எனக்கு கொஞ்சம் லவ் எக்ஸ்ட்ரா ஆனதுனால. நீ நார்மலாலே இல்லடா, அப்ப இவள கூட. டேய் என்னடா வெக்கப்படுற? கேளு இருமா மாடு நாயே, நான் பொண்டாட்டியாடா நாயே உங்களுக்கு சாவடிச்சறேன்டா. டேய் இன்னும் கொல்லாம விட மாட்டேன்டா தூளிடா. இதோட விட்டுரு, கையெடுத்து கும்பிடுற. ஏண்டா முள்ளமன்றி மூஞ்சி, உன் கூட பேய் கூட பொண்டாட்டியா இருக்காதுடா. உன் மூஞ்சிக்கு நான் கேக்குதா? உன் முகர கட்டையும் நீயும் கண்ணாடியில பாத்திருக்கியா? உன்ன சாவடிக்கிறேன் இருடா. இது ரொம்ப ஓவரா இருக்கு. நான் உன்ன என்னடா என்ன சொல்லு, மறுபடியும் உன்னை சாவடிச்சிடா. நாயே என்ன நீ பொண்டாட்டின்னு சொல்ற? உன்ன கொலை பண்ற பாரு உன்னை இப்பவே. நிறுத்துமா, ஒரு வார்த்தை கூட சொல்ல விட மாட்டேன்ற. போட்டு இந்த அடி அடிக்கிறிய, ஒரு வார்த்தையாவது முழுசா கேட்டு அடிமா. நான் உன்னை தேவதையா வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேம்மா. அதனாலதான் மொத்த அடியும் நான் வாங்கிட்டு இருக்கேன் சார். தயவு செய்து அவங்ககிட்ட சொல்லுங்க சார். சாம்பா சார், எல்லா பள்ளியும் அம்மேல போட்டு அடிச்சா தாங்க முடியாது சார். ஒருத்தனை விட ஒருத்தன் பெரிய ஆளா இருக்கீங்க.
டேய் முதல்ல இவன் கதை முடிவு பண்ணா, அதுக்கப்புறம் இவங்கள பாத்துக்கலாம். டேய் வாடா வாடாங்கற. ஆரம்பி ப்ரோ. ப்ரோ இவங்கள என்ன பண்ணலாம் ப்ரோ? இந்த குச்சியில போய் உட்காருறீங்களா? இவ்வளோ ஈஸியான பனிஷ்மெண்ட்டா? ஓகே சார். உனக்கு ரொம்ப கொழுப்பு தான்டா. ஆமாம் சார், தேங்க்யூ. அதுல எது மாதிரி உன்னால உட்கார முடியும்? என்ன மாதிரின்னு கேட்டால் எப்படி சார்? எல்லா மாதிரியும் உட்காரலாம். ஏய் போய் நான் சொன்ன ஷேப்ல உட்கார வை அவனை. என்ன சார் அது என்ன இடுப்பா ஷேப்பு கீப்புன்னு? அவசரப்பட்டு வார்த்தை விடாதடா, அதுல ஏதாவது ட்ரிக் இருக்கும். உள்குத்து இல்லாம இருக்க வாய்ப்பே இல்லை. ஏய் எல்லாம் பேசி முடிச்சாச்சு, அப்புறம் என்ன போய் உட்காரு. உங்களுக்காக ரெடியா இருக்கு. இதெல்லாம் ஒரு தண்டனையாடா பாரு. இவனுங்க சரியான முட்டா பசங்க. என்ஜாய். நான் முன்னாடி சொன்னல இதுல ஏதோ உள்குத்து இருக்குன்னு. ஏய் அங்க என்னடா குசு குசுன்னு? சாம்பா சார், எல்லாரும் போல நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன் சார். என்ன மட்டும் நீங்க விட்டுட்டீங்கன்னா. விட்டேன்னா என்ன பண்ண போற? என் ஊருக்கே ஓடி போயிடுவேன் சார். அப்ப நீ பண்ண தப்புக்கெல்லாம் உனக்கு என்னடா தண்டனை? அதுக்கு யாருடா தண்டனை அனுபவிக்கிறது? ஏன் சார் நாங்க பண்ணதெல்லாம் ஒரு பெரிய குற்றம்னு சொல்லி அதுக்கு தண்டனைன்னு சொல்லி பெரிய காமெடி பண்றீங்களே சார். திஸ் இஸ் நாட் ரைட் சார். ஓ பண்ற வேலையெல்லாம் நல்லா பார்த்து முடிச்சுட்டு இதுல என்ன பாவம் இருக்குன்னு கேட்குறேன் என்கிட்ட வந்து. என்ன சார் பேசுறீங்க நீங்க? இது என் வேலை சார். இது என்னுடைய பணம். நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன். அப்பப்பா ப்ரொஃபஷனலிசமா? ஏதோ போனா போதுன்னு ஒரு சின்ன தண்டனை கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா இப்ப அப்படி தோணல. உனக்கு நல்ல சிறப்பா செய்யணும். உனக்கு ஆப்ப சொருகிறேன் பாரு. பஞ்சராக போகுது பந்து. சாம்பா சார், நான் தப்பு பண்ணேன்னு உங்ககிட்ட ஒத்துக்கணும் சார். ஆமா சார், நிஜமா தான். என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன் சார். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க சார். தண்டனைக்கு பயந்து ஒத்துக்கிறியா இல்ல உண்மையாலுமே இதெல்லாம் ஒத்துக்கிறியா? நான் உண்மையாவே எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன் சார். டேய் 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 இந்த ஆக்டிங்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. டேய் உன்னை கூட்டு போடா. பேசிக்கிட்டே இருக்கீங்க. போங்கடா போங்கடா சொல்றல. சார் இதெல்லாம் ஒரு தண்டனையா சார்? டேய் உட்காருங்கடா. உட்காரேன் சார். உட்காருங்கடா. உட்கார்றா. ஏய் நல்லா உட்காரு. அடுத்தது அடுத்தது ப்ரோ, இந்த போலீஸ்காரனும் பைத்தியக்காரனும் ரொம்ப சந்தோஷமா இருக்கானுங்க. இவனுங்களுக்கு ஏதாவது கொடுப்போமா? கூட்டு வாடா. சூப்பரா இருக்குல்ல? வேணாண்ணே, நல்லா அண்ணே. நல்லா இல்லையா? அப்படியே சொல்லக்கூடாது. போடி போடி. என்ன பனிஷ்மெண்ட்ரா இது? என்னடா இது இப்படி இருக்கு? யாராவது பனிஷ்மெண்ட் இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்களாடா? ப்ரோ பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குண்ணே. டேய் உட்கார்றா. அப்பா டேய் என்னடா இப்படி குத்துது? ஐயோ மாமா அப்பா. நமக்கும் அதே பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறியா? எனக்கு என்னமோ அப்படிதான் தெரியுது. கண்டிப்பா இதை தான் கொடுப்பானுங்க. நீங்களாவது சின்ன பசங்க, நல்ல மனசுடி உங்களுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாரும் ஷேர் பண்ணி தான் இது பண்ணணும். பனிஷ்மெண்ட் டி. ஆமா ஆமா. ஏண்டி ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இது என்ன பிரசாதமா? ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ப்ரோ இவங்க 3 பேருக்கும் ஒரே நேரத்துல கொடுத்துருவோமா? என்னத்த பனிஷ்மெண்ட் ப்ரோ? பனிஷ்மெண்ட்டுக்கு டீசர் காட்டுவோமான்னு கேட்டேன். அதை கொஞ்சம் தெளிவா சொல்ற. என்ன அவங்க கிட்ட சொல்லு ப்ரோ. அவங்க லேடிஸ் இல்லையா, நல்லா அழகா நல்ல இதமா அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொடுக்கணும் இல்லையா? இவங்களுக்கு ஏத்த தண்டனையா பக்காவா கொடுப்போம். ஏய் போங்கடி போங்கடின்னு சொல்றல. போமா போடுறல. சவுண்ட் விட்டாதான் பஸ் பயப்படுறாங்க. ரொம்ப திமிர எடுத்து போயிருக்காளுங்க. ஆமா. ஐயோ கால் வலிக்குது. ஆமா. என்னாச்சு லேடிஸ்? உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீக்கிற மாதிரி ஒரு ஜூஸ் கொடுக்கட்டுமா? கொடுங்க சார். கொடுங்க சார். நீங்க நல்லா இருப்பீங்க சார். கொடுங்க சார். ப்ரோ அந்த ஜூஸை கொடுங்க. ஐயோ ஜூஸ் வந்துருச்சு. ஜூஸ் வாங்க வாங்க. ஜூஸ் நல்லா குடிங்க.
நல்லா இருக்கா? தண்ணி கொடுங்க நீங்க ப்ளீஸ். குடிச்சது வாட்டர் மெலன் ஜூஸ் நினைச்சீங்களா? மிளகா தண்ணி, உப்பு ப்ரோ. இப்போ இவங்கள ஆட வச்சு பாப்போம். உங்களை கை எடுத்து கும்பிடுற சாமி, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. இதுக்கு மேல எங்களால முடியாது சார். ப்ளீஸ் கேட்டுக்கிறோம் சார், எங்களை மன்னிச்சிடுங்க சார், எங்களை மன்னிச்சிடுங்க சார், கெஞ்சி கேட்டுக்கிறேன். போங்க. அடுத்து யாரு? அடுத்து யாரு? அடுத்து யாரு? என்னையா தர்மா, இந்த பனிஷ்மெண்ட்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப பயங்கரமா இருக்குது தம்பி. எனக்கு செத்து போயிடலாம்னு இருக்கு. ஆனா நீங்க ஒரு டான் இல்ல சார், கடவுள் சார். ஏன் அப்படி உனக்கு தோணுது? எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட்டையும் கொடுத்து எனக்கு அதை முன்னாடியே காட்டி தைரியத்தை கொடுத்துட்டீங்க. ஐயோ, நீ அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டியா? இப்போதானே நீ செத்து போலான்னு சொன்ன, ஏங்கடி டகல் பண்றியா? இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க எல்லாரையும் விட உனக்கு தண்டனை ரொம்ப பெருசா இருக்குன்னு பார்த்துட்டு பயந்துட்டியா? ஆமாண்டா தர்மா, எல்லாருடைய பெரிய தண்டனை உன்ன மாதிரி கேங் லீடர் தானடா கொடுக்கணும். நீ பெரிய ஆள் இல்லையாடா? ஆனாலும் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ வயசான பீஸ் இல்லையா? உனக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறத விட எக்ஸ்ட்ரா டென்ஷன் கொடுக்கறதா உனக்கு கரெக்ட். உனக்காக ஒரு வெரைட்டியான கேம் ஒன்று வச்சிருக்கேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்கறேன். சரியான விடையை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீ சேஃப். இல்லைன்னு வையே, பிரிச்சு தொங்க விட்டுருவோம். நீங்க என்ன சொன்னாலும் கடைசியா வைக்க போறது ஒரு ஆப்பு தானே சார், வைங்க. ஆனா அவங்க கிட்ட கேட்கற கேள்விக்கு அவங்க தப்பா தான் சார் சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்காது. நீ தைரியமா இரு தர்மராஜ். அப்படியெல்லாம் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க சார். வயசானவன் கொஞ்சம் கருணை காட்டுங்க சார். நீ வயசானவன் தானே? இந்த வயசுலயும் உனக்கு மொத்தம் 3 குடும்பமாடா. இதுக்கும் மேல லேட் பண்ணா சரி வராது ப்ரோ. நீ சிங்கிள் தானே ப்ரோ? இந்த ஆளுக்கு சிங்கப்பூர் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம். ஏய், உங்க எல்லாருக்கும் கேம் ஸ்டார்ட்ஸ் நவ். முதல் கேள்வி மைக்கேலுக்கு. அங்கிள் நல்லவரா கெட்டவரா? நல்லவர் தான் சார். ஷட் அப். எல்லாரையும் நாசம் பண்ணி மோசம் பண்ணி வாழறவன் எப்படா நல்லவனா இருக்க முடியும்? ராங் ஆன்சர். ஸ்டாப். ஏய், இப்போ உங்கள்கிட்ட 2வது கேள்வி கேட்க போறேன். காளை மாட்டுல பால் கறக்க முடியுமா? முடியும்னா முடியும்னு சொல்லு, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லு. என்ன சொல்றது? அப்படி என்னடா கேட்டா இந்த மொழி முடிச்சிட்டு நிக்கிறியடோ? அட கஷ்டமான கேள்விதாங்க இது, யோசிச்சு சொல்ல வேணாவா? அமைதியா இருங்க. கமெண்டோ, காளை மாட்டுல பால் கறக்க முடியாது. சொல்லுப்பா சொல்லு. கறக்க முடியும் சார். போச்சு, வேணும்னே சொல்றானுங்க. ராங் ஆன்சர். ஐயோ, இப்போ உனக்கு சந்தோஷமாடா சார்? அது என்னன்னா சார், ஒரு பெரிய நடிகரோட பாட்டில் கூட வந்திருக்கு சார். அந்த பாட்டில் வர லாஜிக்கை வச்சு தான் நான் கரெக்டாக சொன்னேன். நிறுத்து, நிறுத்துறா. ஏய் போலீஸ், டூப்ளிகேட் போலீஸ். 2 எவ்வளோடா? 2 6 சார். சபாஷ். என்னையா தர்மி? ராங் ஆன்சர். என்ன சார் ராங்கு? 2 6ன்னு சினிமாலையும் இருக்கு, டிவி சீரியலையும் இருக்கு. அதை சொன்னா நீங்க தப்புன்னு சொல்றீங்க. என்னடா எகுது பேசிட்டு இருக்க? ஆமா சார், ராங்கு தான், ராங்கு தான். நீங்க சொல்றதா சரி. ராங் ஆன்சர், ராங் ஆன்சர் சார், ராங் ஆன்சர் தான். அங்கிள், அவங்க உங்களை பொழக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. அது புரியாம நீங்க ப்ரே பண்றீங்க. அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்ப இந்த பைத்தியக்காரனுக்கு பைத்தியக்கார கேள்வி. பைத்தியக்காரா, கால் எங்கடா இருக்கு? கீழே இருக்கு சார். ராங் ஆன்சர். பூமி மேல இருக்காது. நீ ஆட்றா.
லேடிஸ்க்கு. அம்மா உங்க காலில் எல்லாம் விழுந்து கும்பிடுறேம்மா. தயவு செய்து கரெக்ட் ஆன்சர் சொல்லிருங்கம்மா. எப்படியாவது சமாளிச்சிருங்கம்மா. ஏற்கனவே பஞ்சர் ஆயிடுச்சுமா. காப்பாத்துக்குமா. என்னம்மா அப்படி பாக்குற? சரி, லிப்ஸ்டிக் எங்கம்மா பூசுவ நீ? கண்ணுக்கு தான் போடுவேன். ரொம்ப சரியா தப்பா சொன்ன. நீ ஆடுறா. நிறுத்துறா. நான் எப்பவும் பொதுவா லிப்ஸ்டிக்கே போட மாட்டேன். அதனால தான் என்னால சரியா சொல்ல முடியல. மகா நடிகமா நீ. இப்ப பெரிய பாப்பாக்கு பெரிய கேள்வி. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் பாப்பா, தயவு செய்து வச்சிடாதம்மா. ஆப்பு என்னால தாங்க முடியாதும்மா. ஒரு அரை விட்டா சவுண்டு அடிச்ச இடத்துல இருந்து வருமா இல்ல அலறல் சத்தத்துல இருந்து வருமா? இப்ப இதுக்கு சரியா பதில் சொல்லு. அடிச்சா சத்தமே வராது சார். ராங் ஆன்சர். என்னை அடிக்கிறதுக்கு என்ன கேள்வி கேட்குறாளுங்க. அவளுகளும் மாற்றி மாற்றி சொல்கிறாளுங்களே. மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா இப்போ? நீ எவ்வளோ நேரம்டா இப்படி அடிப்பீங்க? போதும், நிறுத்துக்கடா. என்ன நடந்தாலும் என்ன பொழக்க போறீங்கன்னு முன்னாடியே முடிவு பண்ணியிருந்தா சிம்பிளா கேட்டா என்ன, டஃபா கேட்டா என்ன, பதில் சரியா சொன்ன என்ன, தப்பா சொன்ன என்ன, அடி விழதானே போகுது. என்னால முடியல, எனக்கு வேற மூலம் இருக்கு. தர்மா, கடைசி கேள்வி. இது சின்ன பாப்பாக்கு சின்ன கேள்வி. ஏமா பேனாவில் எதை ஊத்தி எழுதுவாங்க? தண்ணி ஊத்தி எழுதுவாங்க சார். உன் கதை முடிஞ்சே போச்சுடா. உனக்கு ரெஸ்டே கொடுக்கக்கூடாது. அட்ரா டேய். ஏண்டா டேய் தர்மராஜ், எப்படிடா இருக்கு? கஷ்டமா கேட்குறேன்னு நீ ஒரு மொக்க கேள்வியே கேட்குற. இவளுக்கு என்னமோ ஒன்றும் தெரியாத மாதிரி பதில் சொல்கிறாளுவ. புது தலகாணி மாதிரி இருந்த அந்த இடத்த பீஸ் போன பல்பு மாதிரி ஆகிட்டீங்களாடா. மறுபடியும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்களே சார். ஏய் வாட் ப்ரோ? ப்ரோ போடு. அது என்ன துணி துவைக்கிறக்கல்லடா இப்படி போட்டு அடிக்கிறீங்க? சரியான அடி. ஏய், நீங்க எல்லாம் மறுபடியும் அந்த குச்சி விளையாடி ஆகணும்டா. ஏற்கனவே நீங்க அங்க கொடுத்த தண்டனைக்கு இன்னும் இங்க வழி ஆறவே இல்லை. திருப்பி வேணாம் சார், உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். தெய்வமே மன்னிச்சிருங்க சார். தப்பு பண்ணிட்டோம், இனிமே வாழ்க்கையில தப்பே பண்ண மாட்டோம் சார். இன்னொரு வாட்டி தப்பு பண்ண உங்களை. சார், உங்களுக்கு வைலன்ஸ் தான் தெரியுமா? ரொமான்ஸ் வராதா? ரொமான்ஸாடா வேணும்? எங்க ப்ரோவோட ரொமான்ஸே வேற ரகம் அங்கிள். ஐயா சாமி, மோகனையை காணுங்க ஐயா, கூட இருந்த 2 பொண்ணுங்களையும் காணுங்க ஐயா. அவளுக்கு எங்கடா போயிட போறாளுவா? வா. இப்போ என்னடா பண்றது? வாங்க வாங்க ஓடிடலாம். டேய் இருங்கடா, டேய் என்னை விட்டு போகாதீங்கடா.
தகட் 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 சாம்பா. நீ வருவான்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு இங்க என் கையால நீ சாக போறன்னு எனக்கு தெரியும். இவ்வளோ பட்டம் நீ கொஞ்சம் கூட திருந்தலைல்ல, ரொம்ப தான் ஆட்டிடியூடுமோ. டேய், என் பேருக்கும் என் கலருக்கும் என் ஆட்டிடியூடுக்கும் பஜனை மண்டபத்தில் உட்காந்து பஜனை பாடுறவன் நினைச்சிங்களா என்ன? ஏய் ராணி, நான் டைகர் ராணிடா. என் வழியில யாராவது வந்தா அவங்கள வேட்டையாடி அவங்க ரத்தத்தை குடிச்சிருவேன்டா. டேய், இவங்கள தூக்குங்கடா. ப்ரோ எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. ஏய், என்னடா சொன்னா புரியடா? ஏய், அவங்கள அவுதுறா. ஒன்னு வச்சா செத்து போயிருவ. சி, உன்னெல்லாம் அப்பவே கொன்னு போட்டிருப்பேன். பொண்ணாச்சே போனா போதுன்னு பார்த்தா என்கிட்டே ஆட்டம் கட்டுறியா? ஒரு ஆம்பளை தப்பு பண்ணான்னா அவன் குடும்பத்துக்கு மட்டும்தான் அது ஆபத்தை வந்து சேரும். ஆனா உங்கள மாதிரி பொண்ணுங்க இங்க துரோகம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவ்வளவுதான். ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன்? பூமியை தாங்கிக்கிட்டு இருக்க பூமாதேவே ஒரு பொண்ணுதான். தான் மனசுக்குள்ள அவ்வளோ கஷ்டங்களை வச்சுக்கிட்டு தான் பிள்ளைங்களாவது நல்லா இருக்கணும்னு தன்னோட உயிரை மாச்சிக்கிட்ட பல பொண்ணுங்க, பல அம்மாக்கள் வாழ்கிற ஊர் இது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏன் இப்படி இருக்க? அவ்வளோ புனிதமான பெண்களோட எண்ணத்துல பிறந்துட்டு ச்சே, இப்படி மொத்த பெண்களோட மானத்தை வாங்கிட்டு இருக்கேடி. இவ்வளவு பண்ணி உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன்னா ஏன் தெரியுமா? உன் கையால 4 முறை உன் வீட்டுல சாப்பிட்ட விசுவாசம். போயிடு, உன்னை மன்னிச்சு விடுறேன், போயிடு. நீ வாடா. பப்பு நில்லு, ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ். புரிஞ்சுக்கோங்க சாம்பா. ஐ லவ் யூ சாம்பா. தம்பி 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 இங்க போகாதீங்க. தம்பி, இவங்க உங்களை உண்மையாவே உயிரை விட அதிகமா நேசிச்சிருக்காங்க. இவங்களை உங்க ஊருக்கு கூட்டிட்டு போயிடுங்க. நான் தான் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். இவங்க காதல்ல எவ்வளவு உண்மை இருக்குன்னு என் கண்ணால நான் பாத்திருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க தம்பி. நீங்க ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னா எனக்கு கொடுங்க. தயவு செஞ்சு இவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க. ஐ லவ் யூ புஜ்ஜி. ஐ லவ் யூ பஜ்ஜி. அப்பாடா. வாட் ப்ரோ? சில் ப்ரோ. தம்பி, இந்த மாதிரி சந்தோஷமான நேரத்துல நம்ம பாலும் பழமும் சாப்பிடலாமா? எல்லாம் சாப்பிடலாம். இன்னைக்கு ஏன் ட்ரீட்? ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அப்புறம் என்ன? தகட் சம்பா.